ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய தி லவபிள் மை லவபிள் பார்ட்னர் 2/2 ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே எண்ட் பண்ணிட்டு போனாக்க நம்ம ஜிம்மின்னு கேட்டிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் சொல்ல தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நம்ம ஜங்கு தான் நான் ஒரு ஐடல் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் ஒரு ஐடல் சொல்கிறாங்க. ஐடலா? ஆமாம். இந்த டிவிலலாம் பாட்டெல்லாம் பாடுறாங்களே. ஆமாம், டிவியில் பாட்டெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஓகேவா. நாங்கள் கான்சர்ட் பண்ணுவோம், சிங் பண்ணுவோம், டான்ஸ் பண்ணுவோம், அப்புறம் சம் வெரைட்டி ஷோ பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா சொல்கிறாங்க எங்களோட பேண்ட் நேம் வந்துட்டு பிடிஎஸ் சொல்கிறாங்க. பிடிஎஸ் ஆமாம், நாங்கள் மொத்தம் 6 மெம்பர் சொல்கிறாங்க. 6 மெம்பர் ஆமாம், நாங்கள் 6 மெம்பர் இருப்போம். எனக்கு ஒரு 5 கேங்ஸ் இருக்காங்க. நான் தான் லாஸ்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. நான் தான் யங்கஸ்ட் பர்சன். அப்புறம் சொல்கிறாங்க எங்களை எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு வந்து பெரிய எக்ஸைட்லாம் ஆகலை. ஏன்னா இப்படி தான் இருப்பாங்க போல சொல்லி ரொம்ப காமாக தான் கேட்டுருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என்னை பற்றி போக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக் சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக் தான் ஓகேவா. என் நேம் வந்துட்டு ஜேகேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய நிக்நேம்லாம் இருக்குது ஓகே. கோல்டன் மேக்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. அது நீ போக தெரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ப்ராக்டிக்ஸ் டைம் ஆகுது, நான் போய் ஆகும் டைமுக்குள்ளே. ஏன்னா எனக்கு மேரேஜ் நடந்துட்டு யாரும் சொல்லவே இல்லை. ஒன் டே நான் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் நான் ஃபேமிலிக்கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. சரி ஓகே, அது வரைக்கும் நீ ஜம்மத்தான் இருப்பேன் வீட்டில் ஓகேவா. உனக்கு டைம் இதான் சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க உனக்கான கிஃப்ட்டா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மொபைல் இருக்குது. இதை சொல்கிறாங்க. இது மொபைல் ஓகேவா, நியூ மொபைல் உனக்காக. ஏன்னா நீ உன்னோட அப்பா அம்மாட்ட பேச முடியாது, வீடியோ கால் பேசலாம், அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலாம். இவன் எப்போலாம் மிஸ் பண்ணுறியோ அப்போலாம் என் நம்பர் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. இது எல்லாமே இருக்குது. என்னை பற்றி எல்லாமும் இதில் வரும். நீ வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ணி பார்க்கணும். சார்ஜ் பண்ணால் எல்லாமே வரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ தெரியலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ நான் கிளம்பணும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் ஓகேவா, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே எனக்கு எல்லாமே தருவாங்க சொல்கிறாங்க. அப்படியா? ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கால் வருது. ஜங்கு பார்க்குறாங்க. கால் டேங்கிட்டு இருக்கு. இப்போது ஜங்கு தான் அதில் சொல்லிட்டே சொல்கிறாங்க. டைம் ஆச்சு சொல்கிறாங்க. அதை வந்துருவேண்டா சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. சரி ஓகே, டைம் அது போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு கிஸ் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிட்டே வந்துட்டு ஜிம் லிப்பில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்குது, பட் விட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா ஒர்க் இருக்கு இல்லையா, ஒர்க் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. எனக்கு கரியர் அப்புறம் இல்லை, எனக்கு ரொம்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சரி ஓகே, இப்போ நான் போகிறேன், அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இவ்வளோலாம் சரியாகுது ஓகேவா, ஒர்க்கே பண்ண முடியாமல் போயிடுவேன் சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதி இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு போய்ட்டு வரட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு அதை மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் எதுவுமே தோணலை. ஏன்னா இவர் ஐடல் அப்படி தானே சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாரு. பெருசாலாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜங்கு வந்து கீழே போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறேன். என்னடா கிளம்பிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரெடி ஆகிட்டேன். ஜிமினை பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு விடா சொல்கிறாங்க. சரிட்டு அவர் கிளம்பி அந்த பக்கம் போயிடுறா. இப்போ ஜிமின் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு கூட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குமே ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ மாரி இருக்காங்களே, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. ஜிமினுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு தான் ஒர்க்கு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கே ஒர்க்கில் அதை உனக்கே ஒர்க் இருக்கும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சரிங்க உட்கார சொல்கிறேன். ஜிம் போய் உட்காருங்க. உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா சொல்லிட்டு. நீ என்னனாலும் கேளு, நான் சொல்லித்தரேன். வேணா ஷாப்பிங் போகும்போது 2 பேரும் சொல்கிறாங்க. ஷாப்பிங்கா? சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா சொல்கிறாங்க. என்னனாலும் கேட்கலாம் ஓகேவா. என்ன ஆண்டியாக நினைக்காத, அம்மாவை நினச்சிக்கோ, என்னனாலும் கேளு ஃப்ரெண்ட்லியா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு ஸ்டடி பண்ணணும்னு ஆசை சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட அப்பா. என்னப்பா சொல்கிறேன் இதுக்கு? அதே சொல்கிறாங்க. பாரு பயப்படாத சொல்லு சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டடி பண்ணணும் ஆசை அங்கிள் சொல்கிறாங்க. ஸ்டடி பண்ணணும் ஆசை. ஆமாம், 12th அப்புறம் எனக்கு கிராஜுவேட் ஆகணும்னு ஆசை தான். அதாவது டிகிரி கிராஜுவேட் பண்ணணும்னு ஆசை தான். என்னன்னாக்கா அப்பா அம்மா விட்டு எப்படி தனியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினாக போனாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனாங்க. சில பேர் ஸ்டடி கூட வந்தாங்க. ஆனால் என்னால் என் அப்பா அம்மா விட்டு இருக்க முடியும்னு நினைக்கவே இல்லையா. அதனால தான் எனக்கு தைரியம் இப்போ இல்லை, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என் அம்மா கேட்டாங்க. நீ படிக்கிறியா ஸ்டடிக்கு போறியா சொல்லிட்டு. இல்லை வேண்டாம் எப்படி இருந்துறேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களுக்கு என்ன விட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதிகமாக எங்கள் வில்லேஜில் யாரும் ரொம்ப அதிகமாக படிக்கவும் மாட்டாங்க. 12th முடிச்சிடுவாங்களா, நானும் அதோட முடிச்சிட்டேன். ஆனால் இப்போது நான் இங்கே தனியாக தானே இருக்க போகிறேன். இப்போ என்னோட அப்பா அம்மா விட்டு நான் வந்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் எந்த ஒர்க்கும் கூட இல்லை. எனக்கு சும்மா இருக்க ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் ஸ்டடி பண்ணவா, எனக்கு ஸ்டடி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா உனக்கு இப்போ தான் 20 years ஆகுது ஓகேவா.
ஓகேவா? அதான் நான் ஆல்மோஸ்ட் இப்போ தான் 90 முடிச்சிருக்கு. அதனால உனக்கு வந்து படிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா? இங்கே நிறைய பேர் கூட படிப்பாங்க கொஞ்சம் லேட்டாக கூட. அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் சொல்கிறாங்க, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், நீ என்ன தான் பண்ண போகிற வீட்டில்? ஏன்னா இங்கே எல்லா ஒர்க்குமே இருக்குது. நீ வில்லேஜில் இருந்தாலும் உனக்கு 24 ஹவர்ஸும் ஒர்க் இருக்கும். நீ வந்துட்டு உன்னோட அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய ஒர்க் பண்ணுவேன். இங்கே நீ சும்மா தான் இருக்க போகிற. அதுக்கு நீ வந்து உன்னோட ஸ்டடீஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நீ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணால் உனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. என்ன அங்கிள், ஆனால் ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட நான் பொறுமையாக சொல்லிக்கிறேன் ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பான். இப்போ அதுவும் இன்றைக்கி அவன் டேமில் ஸ்டே பண்ண போகிறானா இல்லை வீட்டுக்கு வரானு கூட தெரியாது சொல்கிறாங்க. டேம்னா சொல்கிறாங்க, டேம்னா அவன் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுறானே கம்பெனி, அவன் வந்துட்டு ஐடியில் இருக்கான அந்த கம்பெனிலேயே டேம் இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அங்கே ரூம் எல்லாமே இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்க கூட நிறைய ஹேங்ஸ்லாம் இருக்காங்க ஓகேவா? அவன் தனியாக இருக்க மாட்டான், அவனை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. அவனை சுற்றி எப்போதும் கேமரா இருந்துகிட்டே இருக்கும் சொல்கிறாங்க. கேமரா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஐடியா இல்லையா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அன்றைக்கி ஒரு காலேஜ் அட்மிஷன் போட்டுடலாமா சொல்கிறாங்க. நீ சர்டிஃபிகேட் எடுத்து வந்துருக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் லக்கேஜில் பேக் பண்ணி எடுத்துருந்தா சொல்கிறாங்க. சரி இப்போ எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜம்கடம் பார்க்குறாங்க. சரி நம்ம போய் காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜம்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கவே இல்லை. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. முதல் தடவை சிட்டியை வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஆண்டி ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கும், ஆபத்தும் இருக்கும் ஓகேவா? ரொம்ப சேஃபாக இருக்கணும். வில்லேஜ் மாதிரி இங்கே இருக்க முடியாது ஓகேவா? அங்கே நிறைய பேர் பிட் பேக்கெட் அடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அதில் சேம் டைம் குட் திங்ஸும் இங்கே இருக்கும். எல்லாத்தையும் நீ தான் கற்றுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீ போல்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசை ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் நம்ம ஜிம்மில் வந்து ஒரு காலேஜ் கூட்டிட்டு போகிறாங்க. பெரிய யூனிவர்சிட்டி தாண்டா ஓகேவா? ஏன்னா ஜிம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க 12th, அதனால் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த கார் போய் ஸ்டாப் ஆகுது. இறங்க பாஸ் ஆகிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. எல்லோரும் வந்து புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரன் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்க்க அழகாக இருக்குது. ஜிம்மினுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் பிடிக்குமே தவிர இந்த ஐடியல், அந்த கரியர் இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குது பிடிக்காது. தாண்டி அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா லைஃப்பில், எல்லோரும் ட்ரீமை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஜிம்மினுக்கும் நம்மளும் இதெல்லாம் ஒன்று ஆகும்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா அம்மா ஜம்கோட அப்பா அம்மா ஜிம்மில் கூட்டிகிட்டு அந்த பிரின்ஸிபல் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உள்ளே வாங்க சொல்கிறாங்க. சண்டிக்குள்ளே வராங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவும் என்னுடைய சன்னிலாவா சொல்கிறாங்க. சன்னிலாவா ஆமாம் சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த மாதிரி மேரேஜ் ஆனது. இவங்க ஜங்கோட ஒய்ஃப்ன்றது சொல்லிடுறாங்க. அதான் ஐட்டல் ஜங்கோட ஒய்ஃபு. ஆமாம் ஜங்கோட பையன் தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட சன்னிலா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களை படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லும்போது ஜிம்னுக்கு என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அவருக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேவா? அவருக்கு நல்லா வரும், அவருக்கு மேக்ஸ் நல்லா வரும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜம்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனல் அட்மிஷன் போட்டுறாங்க. இங்கே சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயர் கிளாஸ் நீங்கள் எந்த பிளேஸில் தான் இருக்கும், நீங்கள் போய் ஜாயின் பண்ணி விட்ருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க ஐடி கார்டு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜம்கோட அம்மா பார்க்குறாங்க. நாளைக்கு நான் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறப்பா சொல்கிறாங்க. ஏன் டீ சொல்கிறாங்க. உனக்கு காலேஜுக்கு டெய்லி போட்டு ஒரு ட்ரெஸ் வேணும் இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ அந்த வில்லேஜில் போட்டு ட்ரெஸ்லாம் இங்கே வேண்டாம் ஓகேவா? நீ நல்லா கிளாஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் காலேஜுக்குன்னு தனி ஒரு ஸ்டைல் காஸ்ட்யூம்லாம் இருக்கும் ஓகேவா? அது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற காஸ்ட்யூம் இருக்குது. நான் போய்ட்டு நானும் அங்கிள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகேவா? நீ இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணுறியா கேட்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஏதோ சின்ன பையன் அவங்க பையனை கூட்டு வந்து ஸ்கூல் சேர்த்து விடுற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக கூட்டிட்டு வந்து ஒரு கிளாஸில் விடுறாங்க. இந்த கிளாஸ் தானாம்மா, இங்கே பாரு உனக்கு எதனா வேணா ஃபோன் பண்ண, நான் வந்து ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா உன்னை யாரோ புள்ளி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எதனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்ல வேணாம் ஓகேவா? நீ அன்மேரிடுன்னு சொல்லிட்டு உன் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு ஓகேவா? நீ இது வரைக்கும் சிட்டியில் அதாவது நீ வில்லேஜில் பார்க்காத லைஃப்பை நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. அப்புறம் அப்பா அம்மா மிஸ் பண்ணால் ஃபோன் பண்ணி பேசு ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு எதெல்லாம் வேணால் டக்குன்னு அங்கிள் கால் பண்ணி வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப லவபிள் பர்சனாக இருக்காங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அச்சோ தங்கம் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே அவங்க அப்பா கிட்ட இதே ப்ளஸிங்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ அப்பா அம்மா அங்கே இல்லையா, அதனால் இவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. நாங்களும் அப்பா அம்மா தான் ஓகேவா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிளாஸை பார்க்குறாங்க. நான் கிளாஸ்க்குள்ளே போவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அவங்க அப்பா அம்மா அதாவது ஜங்கோட அப்பா அம்மா பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டு கிளாஸில் உட்காருங்க. இங்கே ஒரு பையன் ஒரு மாதிரி போரிங்காக உட்காந்துருக்கான். ஐயோ சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுதுல ஓகேவா? இப்போ தான் ஜிமின் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பாசன் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் இங்கே உட்காரலாமா சொல்கிறாங்க. சும்மா தானே இருக்க இடம் உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிமின் உட்காடுறாங்க. அந்த பையன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் நர்வஸாக இருக்காங்க. ஆமாம் 1 வீக் அப்புறம் வந்திருக்கா சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் லேட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது வேறு அது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிற என்ன சொல்கிறேன்னு கூட தெரியல. ஜிமினுக்கு போய்
வாய்ஸில் கூட வராது. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு எங்கன்னா ட்ரை பண்ணியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சரி ஓகே விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டியே. என் பேர் யோன்ஜன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பேர் ஜாய் யோன்ஜன் ஓகேவா சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமினா நல்லா இருக்கே நேம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ என்ன பார்க்குறதுக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, ஷார்ட் ஹேர் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கா அது சொல்கிறாங்க. உண்மையாக க்யூட்டாக தான் இருக்கா சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறாங்க. நானும் பற்றி எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்து அவர் லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வியாசிங்கெலாம் போட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமினோ ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் நம்ம யோன்ஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னடா நீ ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சா ஒரு மாதிரி பாலிஷாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அது இல்லைங்களா, உன் ஸ்கில்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லலை. நீ என்ன போடுவா கேட்குறாங்க. நான் ஒன்றும் போட மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு பயந்து பேசுகிறதும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறங்க பாரு, நர்வஸ் ஆகாது ஓகேவா, நான் இருக்கேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை வந்துட்டு அமைதியாக இருக்காங்கம்மா. ஹாஸ்டலில் வீடாக சொல்கிறாங்க. வீடு தான் சொல்கிறாங்க. வீடாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு யோன்ஜன் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க. நம்பி கூட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மி நம்பி கொடுத்துட்றாங்க. இப்போ அவரும் கொடுக்குறாங்க. இந்தா சொல்லிட்டு என்னோட வச்சுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஃபைன் 2 பேர் நல்லா பேசிக்கிறாங்க. 1 வீக்காக நோட்ஸ் எதாவது கொடுத்துட்டாங்களா சொல்கிறாங்க. 2-3 நோட்ஸ் கொடுத்தாங்க. இந்த சொல்லி கொடுக்குறாங்க. நோட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் காப்பி பண்ணிக்கவா சொல்கிறாங்க. பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் வந்து காப்பி பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சின்சராக எழுதிட்டு இருக்காரு. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது யோன்ஜன் பார்க்குறாங்க. ஏய் சொல்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல்டா சொல்கிறாங்க. தேங்க்யூ சார். ஜிம்மின்ட்டு அழகாக எழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாமுக்கு சரி பார்க்கலாம்டா. ஜாமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவருக்கு அவர் ஃபேஸில் ஜிம்மோட ஃபேஸ் மட்டும் தான் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்கணுன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இப்போது காய் பார்க்குறாங்க. சாரிடா நம்ம டே பார்க்குறாங்க. என்னடா சிரிச்சிட்டே இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லையே நீ சம்மந்தமாக சிரிக்க மாட்டியே, நீ யாரும் நினச்சா சிரிக்கிற மாதிரி ப்ளஷ் ஆகிட்டுருக்க, என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் டே சொல்கிறாங்க. இல்லை ஏதோ ஹைட் பண்ணுற சொல்கிறாங்க. ஹேங் வந்து கேளுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறேன். என்னாச்சு உங்க காசு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லையே நீ வில்லேஜுக்கு போனது சரியில்லையே சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா யார் மேலாவது ஃபாலோ ஆகிட்டே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்லு, யார் மேலே ஃபாலோ ஆகிட்டியா, இல்லை யாரும் டேட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நான் யாரும் டேட் பண்ணல போதுமா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சிரிப்புக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. சரி யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படி விட்டுறாங்க. இப்போது அப்படி ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கிற. இந்த பக்கம் ஜிம்மின் தான் டைம் ஒரு 4:30 இருக்கும். ஜிம்மின் வெளில வராங்க. ஏன்னா வந்து ஃபுல் டே காலேஜில் ஓகேவா. ஜிம்மின் வெளில வராங்க. இப்போ யோன்ஜன் தான் ஜிம்மில் ஹேண்ட் போட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வெளில வரும்போது வெளில ஒரு பேனர் இருக்குது. அந்த பேனரில் ஒரு 6 மெம்பரோட பிக்சர் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ யோன்ஜன் பார்க்குறேன். என்ன பார்க்குற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதுவா பிடிஎஸோட பிக்சர் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பிடிஎஸ் பிக்சர் ஏன் தெரியாத பிடிஎஸ்ஸாக சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா, இது எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குமே கொரியாவில் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அழகாக இருக்காங்க அந்த சொல்கிறோம் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படியே தெரியாம மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் நல்லா பார்க்குறாங்க. 6 மெம்பர் இப்படி லைனாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஜங்கோட பிக்சர் நடுவில் சென்டரில் இருக்குது. மற்ற சைடில் எல்லாம் யாரோட பிக்சர் இருக்குது. ஜிம் பார்க்குற நேம் தெரியல. இப்போ நம்ம ஜிம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா எனக்கு யார் க்ரஷ்ன்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்கிறாங்க. டேயாங் அப்படி சொல்கிறாங்க. டேயாங்னா சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேய் உனக்கு பிடிஎஸ் தெரியுமா தெரியாதா கேட்குறாங்க. இப்போது ஜிமினுக்கு என்ன சொல்ல தெரியல. அதே சொல்கிறாங்க. உனக்கு பிடிஎஸ் தெரியுமா தெரியாதா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் சொல்லுவேன், நீ கோச்சிக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு பிடிஎஸ் பற்றி பெருசாக தெரியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ கொரியாவில் தானே பிறந்திருக்கா சொல்கிறாங்க. நான் கொரியாவில் தான் பிறந்தேன், நான் வளர்ந்தது மாதிரி வில்லேஜில் சொல்கிறாங்க. வில்லேஜில் சொல்கிறாங்க. இப்போ நேம் சொல்கிறாங்க. அட கடவுளே இப்படி ஒரு நேம்லாம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது மேப்பில் இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் எங்கள் வில்லேஜ் மேப்பில் இருக்கும், ஏன் இப்படி கேட்குறா ஜிமின் கேட்குறாங்க. ஏய் நீ கோச்சிக்காதடா, உண்மையை நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு ஊராக சொல்கிறாங்க. அது பூசான் ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்டேட் வந்து பூசானுக்குள்ளே அங்கே ஒரு வில்லேஜ் சொல்கிறாங்க. டே பூசானே எனக்கு பூசான் தெரியும், அது ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். ஆனால் அதுக்குள்ளே இந்த வில்லேஜ் நான் கேள்விப்பட்டதே இல்லைடா சத்தியமா, நீ கோச்சிக்காத ஓகேவா. ஆனால் எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நாங்கள் கூட டேகு தான், டேகுல வந்துட்டு ஒரு வில்லேஜ் தான். ஆனால் நாங்கள் சின்ன வயசு சிட்டிக்கு வந்தோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வீட்டு சாப்பிட தெரியாமல் இருந்துச்சு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் டிவி இல்லையா அப்படி கேட்குறாங்க. டிவியில் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட ஆன்ட்டி அங்கிள் வீட்டில் இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா நல்ல பேர். ஆனால் நமக்கு இனிமேல் எல்லாமே சொல்லி தரேன் ஓகேவா. இவங்க பேர் தான் பிடிஎஸ். இங்கே பாரு அவர் பேர் இருக்கார். அவர் பேர் கிம் நாம்ஜின். இவர் பேர் வந்து கிம் சோக்ஜின்னு. பக்கத்தில் இருக்கார். அவர் பேர் முன்னே உங்க பார்க்க பூனை குட்டி மாதிரி இருப்பார் சொல்கிறாங்க. சரி ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பக்கத்தில் இருக்கார்ல ஜேஹோப்பு சொல்கிறாங்க. ஜேஹோப்பு அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க பேர் தான் வந்துட்டு ஜங்குக்கு. அவங்க பக்கத்தில் டே அப்படி சொல்கிறாங்க. டே வந்து எனக்கு க்ரஷ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு க்ரஷ் தான், ஆனால் டே ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம எவன்ஸும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இவங்களாம் நேரில் பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் தெரியுமா, கான்சர்ட்டுக்கு போகும். ஆனால் பற்றி தூரத்தில் தான் பார்க்க முடியும், கிட்டலாம் பார்க்க முடியாது, பாடியில் சொல்லவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு
எவன்ட்டு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ கஷ்டமா? ரொம்ப கஷ்டம், பக்கத்தில் போக முடியாது தெரியுமா? பொண்ணுங்க பசங்கன்னா கிரேஸியாக இருப்பாங்க உங்கள் மேலே. ஈவன் கான்சர்ட்டில் கூட பொண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிட்டா போதும் அப்படியே பாஞ்சிருவாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏன்னா அவங்க ஐடல்ரா, அவங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு, அவங்க ஹேண்ட்ஸம், அவங்கள்ட்ட நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது தெரியுமா? அது என்ன தெரியாது, பிடிஎஸ் சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க மேஜிக் மாதிரி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க ஹேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் ஹேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரசிக்க தெரியாதவங்க ஓகேவா? பிடிஎஸ் ரசிக்க தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அவங்க மேலே வந்து ரசிகர்கள் தாண்டி இப்படி வெரியன்ஸான இருப்பாங்க சொல்கிறாங்க. வெரியன்ஸ்? ஆமாம், கொரியனை விட வெரியன்ஸ் தான் அதிகம் அப்படி சொல்லிட்டு நம்ம எவன்ஜி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. ஆமாம், பிடிஎஸ் வெரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த வேர்ல்டில் அப்படி சொல்லிட்டு நம்ம எவன்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஏன்னா அந்த கான்சர்ட் பார்த்ததில்ல, சாங் கேட்டது கிடையாது, எதுவுமே பண்ணது இல்லையா? இப்போ நம்ம எவன்ஜியோட ஃபோனுக்கு ஒரு ரிங்டோன் வருது, இப்போ பார்க்குறாங்க. அதில் ஒரு சாங் வந்துட்டு இந்த ஜங் கூட ப்ளே ஸ்டோன் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு சாங் வந்ததும் எவன்ஜியோட ஃபோன் பிக் பண்ணி பேசியிருக்காங்க. அம்மா வரேம்மா, அந்த ஆல்மோஸ்ட் காலேஜ் விட்டு வந்துட்டேன், வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க? ஓ அதுவா, என்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. நான் எங்கன்னா ஊரத்து போயிடுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. நீ வேணா வெளில வரையா போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகணுமா? என்னோட அங்கிள் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே. உன்னோட அங்கிள் ஸ்ட்ரிக்டோ? இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நீ தான் இப்போ வில்லேஜ் வந்து புதுசாக வந்திருக்க, கொஞ்சம் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இது என்ன சாங் அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா, இதான் ஜங்கோட சாங் சொல்கிறாங்க. ஜங்கோட சாங்கா? ஆமாம், ஜங்கோட சாங் ரிலீஸ் பண்ண தெரியாது சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு பிடிஎஸ் தெரியாமல் இருக்கு, அப்புறம் எப்படி அது தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜோன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. பாரு என் மொபைலில் பார்க்குறியா சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. பார்த்து எல்லா சைடுமே பிக்சராகவே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பிடிஎஸ் பிக்சர் தான் ஓகேவா? இங்குள்ள பாதி பேர் மொபைல்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பிக்சர் வச்சுக்கணும், ஒன்று வச்சுட்டா போதாதா கேட்குறாங்க. இப்போது எம்ஜின் பார்க்க என்னடா சொல்கிறேன், ஒன்றா அதே எப்படி ஒன்று வச்சுக்க முடியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு லைவ், ஒவ்வொரு கான்சர்ட்டு, ஒவ்வொரு சோலோ பிக்சர் சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல, அது எப்படி வந்துட்டு ஒன்று மட்டும் வச்சுக்க முடியும், எல்லாத்தையும் பார்க்கணும் தோணுல சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ப்ரொஃபைலுக்கு ஒரு பாரு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்கு ஒரு ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு நிறைய பிக்சர் தனித்தனியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சில பேர் உங்களோட பயாஸை மட்டும் வச்சுப்பாங்க, சில பேர் இந்த குரூப் பிக்சரை வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. பயாஸ் மீன்ஸ் சொல்கிறாங்க. பயாஸ் மீன்ஸ்னால் ஒரு இப்போ 6 மெம்பர் இருக்காங்கனாக்கா ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க, அவங்க தான் நம்மளோட பயாஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. கடவுளே உனக்கு 0லேருந்து கிளாஸ் எடுக்கணும் போலியே சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்று எடுக்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய டீமில் இருக்குது சொல்லவா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், இப்போ சொன்னதே போதும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார். எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களோட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதா, உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு எனக்கு ஹாப்பி தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டடீஸில் தான் உன்னை என்னால் போட்டி போட முடியாது போல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க? உன்னோட மார்க்ஸை பார்த்த உன் ஹேண்ட் ரைட்டிங்கே அப்படி இருக்குது, உன்னோட மார்க்ஸோட ஹையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கார் வந்து நின்றுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் கூட அப்பட கார் தான். என்னோட அங்கிள் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. எது இந்த காரா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பரவாயில்லையே, ரிச்சான பையன் போட நீயே சொல்கிறாங்க. இல்லை அது அங்கிள் கார் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போது ஜிம் கூட வந்து இறங்குறாங்க. ஜிம்மின் போல அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பக்கத்தில் வந்து நின்றுருக்காங்க. இது யாருப்பா சொல்கிறாங்க. அங்கிள் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. யோன்ஜன் திஸ் இஸ் மை அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜன் ஹாய் அங்கிள் சொல்லிட்டு அவர் மேலே ஹேண்ட் செக் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போ அவரும் வந்துட்டு ஹாய்ப்பா சொல்கிறாங்க. என் ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ஜன் பார்த்துட்டு ஜம்கோட அப்பா கேட்குறாங்க. நான் வரையா பண்ண ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மினும் ஜம்ஜனும் காரில் உட்காந்துக்கிறாங்க. ஜம்கோட அப்பா தான் கேட்குறாங்க எந்த அட்ரஸ் சொல்லிட்டு. அவரும் ஒரு அட்ரஸ் சொல்கிறார். போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜம்ஜன் இறங்குறதும் பார்க்குறாங்க. எந்த பக்கம் அவங்க சுற்றி பார்த்தாலும் இந்த ஜம்கோட பிக்சர் மற்றோட பிக்சர்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஜிம்மின் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா உனக்கு ஷாக்கிங்காக சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஜம்க்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். இங்கே இந்த வேர்ல்டில் பாதி பேருக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. உனக்கு தான் தெரிஞ்சுக்கணுமா கேட்குறாங்க. இல்லை அங்கிள் சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்ன தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படியே சொல்கிறாங்க. ஓகே பாசிட்டிவ். ஜிம்மினுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. ஜங்குக்கு சிங் பண்ணுற அந்த சாங் அவரோடதுன்றதோ இல்லை மற்றபடி அவர் எடுத்துக்கவே இல்லை, ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கார். இப்போ அவங்க ஜங்கோட அப்பா அம்மாவுமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படா அவன் ஐடல் தெரிஞ்சு கூட ரொம்ப பெருசாக இவன் இது பண்ணலையே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் வீட்டுக்கு வந்ததுமே ஜம்கோட அம்மா தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மில் குடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த 1 வீக்கில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதில் பேலன்ஸ் இருக்குது சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. கால் ஜங்குக்குன்னு வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் அட்டன் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போட்டு விட்றாரு. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஃபோனை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஜங்கோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. அவங்க ஒரு மெயிலில் வரன்ட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் போயிடுறாங்க. ஜிம்மின் தான் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு மியூட் அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி அழகாக பேசிட்டு இருக்காரு.
இருக்காரு. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, ஜங்கு நம்ம தான் சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜிமின்னு சொல்லவே இல்லை. அதுவும் சொல்கிறாங்க, சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஏன் நான் ஃபோனில் கிஸ் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு இன்னைக்கு டே ஃபுல்லாக நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இன்னும் ஒரு 1 hour தான் ஓகே வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜெமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய ஒன்று வந்து கேட்கணும். சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு வச்சுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு ஷையாக போயிடுது. ஜங்குடாமல் பார்க்குறாங்க, இந்த பையன் இப்படி தான் இருப்பான், நான் நினச்சி கூட பார்க்கலையே, இந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக ஆண்டி சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் நினச்சிக்கல ஓகேவா, இனிமேல் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுறதா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. சரி எழுதுப்பா சொல்கிறாங்க. இப்போ கிட்ட வந்து உட்காருங்க, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிமின் தேங்க்யூ சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. அவங்க பிடிச்சிருக்கா காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுமே அவங்க ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு நோட்ஸ் எல்லாம் வந்து பேங்கில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ரூமில் தான் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு நோட்ஸ்க்கான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட கார் வீட்டுக்கு வந்திருக்கும். வந்துட்டு ஜங்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு அது மாஸ்கில் போட்டுருப்பாரு. மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள வராரு. இப்போது நம்ம மேலே வந்துருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. வந்துட்டே ஜங்கு சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன் மாஸ்டர். அவர் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்காரு. அங்கே பாரு கொஞ்சம் கூட பையனுக்கு பொறுமையே இல்லை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மேலே போகிறாரு. ஜிமின் பார்த்தா அப்படியே ஒவ்வொன்றா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு போகிறாங்க. ஜங்கு ரூம்குள்ளே வந்ததும் அப்படியே ஜிமின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயந்துறாரு டக்குன்னு. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜங்கு மேலே பயங்கரமாக ஸ்வெட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்கக்கா, என்ன ஆசை கேட்குறாங்க. இப்போது என்னாச்சு கேட்குறாங்கக்கா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகலை கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓ அதுவா சாரி, நான் ரொம்ப டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா சொல்கிறாங்க. 1 நிமிஷம் குளிச்சுட்டு வந்தாலும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு போகிற ஜிமின் ஜங்குக்கு போகிறான்னு போயிருப்பாரு. ஜிமின் டக்குன்னு ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் பிடிச்சிட்டு வந்து கிட்ட போய் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்படி பண்ணவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். எனக்கு இது பிடிச்சிருக்கு சார். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் நினச்சிட்டு டக்குன்னு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா அதனால தான் சொன்னேன் ஓகேவா, மற்றபடி நான் எதுவும் சொல்ல ஓகேவா. எனக்கு ஸ்வெட் ஸ்மெல் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நான் 2 பேரும் பாத் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாத் பண்ணலாமா ப்ளீஸ் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போகிறாங்களா போயிட்டு பாத் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கு பாத் பண்ணும்போது ஜிமின் ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு அவர் பாடியோட டேட்டூ அவர் ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. ஜிம்முமே ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படி க்யூட்டாக கொஞ்சிட்டு அப்படியே வெளில வந்துட்டாங்க. ஃபைனல் 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்க சொல்கிறாங்க. சரி எனக்கு வைப் பண்ணி விட்டு சொல்லி ஜங்கு உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு ஹேர்லாம் அழகாக வைப் பண்ணி விட்டு பார்த்துருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பியர்சிங் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே நான் கூட ஒரு ஹாப்பினஸ் சொல்லவா சொல்கிறாங்க. நீ சொல்ல போறியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மேரேஜ் ஆகிட்டு இப்போ 1 day தான் நினச்சி அதுக்குள்ளே ஹாப்பினஸும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் அது ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் ஒன்று டீஸ் பண்ணேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லவா சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க நான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு ஃபேஸு மாறி போயிடுது. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கிள் ஆண்டி தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இன்னும் புரியலையே கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு படிக்கணும்னு தோணுச்சிங்க சொல்கிறாங்க. ஸ்டடி பண்ணணுமா எனக்கு ஸ்டடீஸ் பண்ண ஆசை. அங்கே என் அப்பா அம்மா விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன். அதனால தான் வந்துட்டு படிக்கலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்னால் இருக்க முடியும்னு தோணுது. ஏன்னா இப்போது மேரேஜ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் எனக்கு ஃபேமிலி எல்லாமே மாறிடுச்சு இல்லையா. அப்போ எனக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. நான் கேட்டேன் அங்கிள் ஆண்டிட்டேன். அவங்க ஓகே சொன்னாங்க. அவங்களே ஜாயின் பண்ணி விட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸ் கூட போயிட்டு வந்தா சொல்கிறாங்க. ஜங்குக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அப்புறம் டே ஃபுல்லாக எனக்கு காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. அப்புறம் நியூ ஃப்ரெண்டு கிடச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் அவரை பற்றி சொல்கிறாரு தவிர ஜங்குக்கு பற்றி எதுவும் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஜங்கு என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன எப்படி ஐட்டலாக இருப்பார் சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு கேர் பண்ணவே இல்லை அவர். நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீ அப்படி என்னை பற்றி சொல்கிறாங்க. நீங்களோட ஹஸ்பண்ட் அதை தாண்டி நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் நான் கேள்விப்பட்டேன். யோன்ஷி உங்களை பற்றி நிறைய சொன்னால் சொல்கிறாங்க. யோன்ஷி ஆமாம் ஃப்ரெண்டு அவன் நிறைய உங்களை பற்றி சொன்னான். அப்புறம் நிறைய கிளாஸில் கூட பசங்களாம் உங்களை பற்றி பேசுகிறாங்க. நான் அவ்வளோதான் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு என்னை பற்றி வேறு தெரிஞ்சுக்க வேணும் சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்களை பற்றி வேறு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. நீங்களும் ஹஸ்பண்ட் நான் உங்களோட ஒய்ஃப் அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு கரியரை ஃபோக்கஸ் பண்ண தோணுது. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஜங்கு இப்படி தான் இருக்கணும் அதை எதிர்பார்த்துருப்பாரு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அவரை பற்றி அப்போலாம் யோசிச்சிருக்க மாட்டார். அவர் ஜஸ்ட் செக் பண்ணியிருப்பார். ஜிமினை ஃபோன் கூட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஹிஸ்ட்ரியில் சர்ச் பண்ணி பார்த்தா ஜிமின் அவரோட ஸ்டடீஸ்க்கான நோட்ஸை தான் சர்ச் பண்ணி வச்சிருக்காரு மொபைலில். ஏன்னா இது என்ன போட்டாலும் வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. நீ நமக்கு என்ன டவுட்னாலே கூகுளில் சர்ச் பண்ணு, ஸ்டடீஸை பற்றி நிறைய சர்ச் பண்ணு, அதெல்லாம் அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் தான் அதை யூஸ் பண்ணாமல் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஜிமினும்
கூகுளில் அவர் ஸ்டடீஸ்க்கான சம்மந்தப்பட்டது நோட்ஸு அதை தாண்டி அதை படித்தா என்னெல்லாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஜிம்மினை பார்த்துட்டு. அவருக்கு ரொம்ப ஒரு அட்மைட் பண்ணிட்டுருக்காரு. உன்னோட மார்க் என்ன கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு மயக்கம் வந்துடும் போல. என்ன ஜிம்மின்னு சொல்கிறேன் இதுக்கு. ஆமாம் அதே என்னோட மார்க் எல்லோரும் கேட்டாங்க, நீ வந்து இவ்வளோ நல்ல மார்க் எடுத்துருக்க படி சொல்லிட்டு. எனக்கு அப்பா அம்மா விட்டுட்டு இருக்க முடியும் நம்பிக்கை இல்லை. எனக்கு பயம் வந்துடுச்சு, எங்கடா அப்பா அம்மா விட்டு மிஸ் பண்ணுவோமோ, அவங்க விட்டு இருக்க முடியலையா. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேனாக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி கேட்டேன். அங்கிள் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் படிக்கிறதுக்கு நீங்கள் கூட ரீசன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா அங்கேயே தான் வச்சுக்கலாம், கண்டிப்பாக எனக்கு தைரியமே வந்திருக்காது. நான் அங்கேயே என்னோட லைஃப் அப்படியே முடிஞ்சு அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன சூஸ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்தனால தான் எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். என் ட்ரீமை எனக்கு வந்துட்டு காட்டினது நீங்கள் தான், தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. என் ட்ரீம் இதுதான், நீங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும். நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணலாம், எனக்கும் கேட்குறதுக்கு பிடிக்கும். ஆனால் என்ன எனக்கு இந்த ஐடல் கரியர் பற்றி தெரியாது, நான் விரும்பவும் இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அப்படி ஜங்க் தான் ஜிம்னு அப்படி அந்த பேட்டை புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் அந்த கிஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணிட்டுங்க பாரு, உனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கு ஓகேவா, என்னை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேணாம் ஓகேவா, நம்மளோட ஹஸ்பண்ட் ஓகேவா, உண்மையை சொல்லவா என்ன சார் கேட்குறாங்க. நான் தான் உண்மையில ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பேன் நினைக்கிறேன், ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு மாதிரி அடிக்டடாக இருப்பேன் நினைக்கிறேன், நீ அப்படி இல்லை போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா, என் ஹஸ்பண்டை பிடிக்கும், ஆனால் எனக்கு உங்களை ஒரு ஐடியலாக எனக்கு உங்களுக்கு தெரியல, நான் தெரிஞ்சிக்க விரும்பல சொல்கிறாங்க. ஸோ ஓகே எனக்கு நோ ப்ராப்ளம் ஓகேவா, எனக்கு பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜம்முக்கு ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கியூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டே எப்படி போச்சு சொல்கிறாங்க. டே எப்படி போச்சு அக்கா, நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹேங்கில் டீஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. டீஸ் பண்ணாங்க எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் நான் சிரிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸ்மைல் பண்ணிங்களா, ஸ்மைல் பண்ண நல்லது தானே சொல்கிறாங்க. ஸ்மைல் பண்ண நல்லது தான், தானாக ஸ்மைல் பண்ணா சொல்கிறாங்க. தானாவா, ஆமாம் நான் ஒன்று நினச்சேன்னா எனக்கு ஸ்மைல் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் என்னை பார்த்தா என்ன காமெடியாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஐயோ காமெடியெல்லாம் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஒன்று எப்படி பார்ப்போம், ஒரு மாதிரி ஷை ஸ்மைல் அப்படி சொல்கிறாங்க. ஷை ஸ்மைலாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் போய் பற்றி சொல்கிறாங்க. நான் உங்களை பற்றி திங்க் பண்ணல, நான் என் ஸ்டடீஸ் தான் திங்க் பண்ணேன் சார். ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட நீ பேசுறது, ஓப்பனாக இந்த மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, கொஞ்சம் கூட என்னை பற்றி திங்க் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. நான் உங்களை திங்க் பண்ணுவேன், எனக்கு ஜங்க் பற்றி நான் திங்க் பண்ணுவேன், ஹஸ்பண்ட் திங்க் பண்ணுவேன், ஆனால் ஐடியா ஜங்க் பற்றி யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஜங்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாமா இது என்ன டேட்டூலாம் உங்களை ஹேண்ட் வலிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. வலிக்கல சொல்கிறாங்க. இன்னும் கூட போட்டிருக்கேன் எங்கே சொல்கிறாங்க. இங்கே அப்படி காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மீனிங் இருக்கா என்ன சொல்கிறாங்க. இருக்குது ஆனால் ஒன் டைம் ஒவ்வொன்றா சொல்கிறான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜம்க்கு ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா டே ஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்படியே அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் தான், ஆமாம் இந்த வீக் வந்துட்டு முடிஞ்சிடும், இந்த வீக் வந்து ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் கான்சர்ட் போயிடும் ஃபாரினுக்கு, அப்புறம் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா சார் என்ன மிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா சார் வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள் நான் தான் சொல்கிறேனே நான் உங்களே மிஸ் பண்ணுவேன் ஓகேவா, என் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார். ஜங்க் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஒரு கால் கூட பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா எனக்கு டைம் இல்லையே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் சொல்ல வேண்டியது தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஐடல், அவர் தான் பிஸியாக இருப்பார், ஆனால் அவருக்கு வந்துட்டு டைம் இருக்காது. ஆனால் இந்த பக்கம் ஜிம்மின் அவர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவனோட டைம் இல்லை சொல்கிறாங்க. ஓகே நீ ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணு ஓகே, உன் ட்ரீம் அது தானே, நீ ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நைட் வந்து சாப்பிட்ருக்காங்களா, ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்த்தா ஜிம்மில் ஃபிட் பண்ண சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஜங்க் கூட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. மைடாண்டி தான் ஃபுட்டாக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஃபுட்டை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அங்கிள் ஆண்டி சாப்பிட்டா இருக்காங்க. சார் ஜிம்னு ஸ்பூன் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து வாங்கிக்கிறாங்க. ஜங்க் இப்போ ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி ஃபிட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு தான் ஜிம் அப்படி டயர்டாக வந்து பெட்டை படுத்துக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், தூங்குறேன் சொல்லிட்டு நிறைய எழுதுறேன், ஹேண்டில் வலிக்க சொல்கிறாங்க. ஹேண்ட் வலிக்குதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் கூட சொல்லிட்டு ஹேண்டை ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க, பிடிச்சி விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீ தானே சொல்ல ஹேண்ட் பெயின் இருக்குது சொல்லிட்டு 1 டேல இவ்வளோதுக்கு எழுதுனேன் சொல்லிட்டு அவர் ஹேண்டை போட்டு பிடிச்சி விட்ருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் சொல்லி ஜங்க் தான் ஹேண்டில் பிடிச்சி விட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன் உங்களை பார்த்த செகண்டே ஃபாலோ ஆகிட்டேன் ஓகேவா, எனக்கு அவ்வளோ ரொம்ப லவ் இருக்குது. அதுவும் வில்லேஜில் பார்த்த அந்த பையனே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சிட்டியில் பார்க்குறது நியூ பையனே எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நியூ பையனா சொல்கிறாங்க. ஆமாம் நியூவாக தானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு நான் அதே ஜிம் தான் சொல்கிறாங்க. இல்லையே நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ஒரு குட்டி ஷார்ட்ஸ்
ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு புல்லக்கட்டை வச்சுருந்து தானே என்ன சொல்கிறாங்க, புல்லக்கட்டாக சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. இந்த பிக்சர் சொல்கிறாங்க, இது என் அம்மா எடுத்தது ஓகேவா, ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒன்று எடுத்து ஆமாம் என் அம்மா உனக்கே தெரியாமல் உனக்கு கிளிக் பண்ணி அனுப்பிட்டாங்க சொல்கிறாங்க. இதில் தான் நான் ஃபாலோ ஆனால் சொல்கிறாங்க. இதை பார்த்தா சொல்கிறேன் ஆமாம் இதை பார்த்தா நான் ஃபாலோ ஆனேன் ஓகேவா, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம் ஓகேவா. ரொம்ப அழகாக அப்படி ரொம்ப நேச்சுரலாக வித்தவுட் மேக்கப்பே இல்லாமல் ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு தான் என்னை பற்றி எதுவுமே தெரியாதே ஓகேவா, அதனால சொல்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்க, உங்கள் பாரு பயப்படாது ஓகேவா, என்கிட்ட பேட் ஹேபிட்னா இருக்குதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பேட் ஹேபிட் அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் நான் ட்ரிங்க் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஸ்மோக்காக சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்புறம் வேறு எந்த ஹேபிட்டும் கிடையாது ஓகே, பேட் ஹேபிட்னு வேறு எதுவும் இல்லை, இது ரெண்டு தான் இப்போதைக்கு. இன்னொரு பேட் ஹேபிட் ஆட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஆடா ஆமாம் அது என்ன அப்படி கேட்குறாங்க. அது என் ஒய்ஃப் மேலே ரொம்ப அடிக்டடாக இருக்கேன் ஓகேவா, எப்போதும் அவங்க ஃபீல் பண்ணணும் ஒரு மாதிரியே இருக்குது சார். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷையாக போயிடுது. ஆச்சோ என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா, இதெல்லாம் பேட் ஹேபிட்டில் தெரியும், அதுதான் ஆட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் மட்டும் ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரிங்க் பண்ணுங்கள், ஸ்மோக் பண்ணுங்கள், அது உங்களோட ஃப்ரீடம் ஓகேவா, அது உங்களுக்கானது, யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அதை அளவாக வச்சுக்கோங்க, ரொம்ப அடிக்டடாக சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அளவாக இருந்தால் சொல்கிறாங்க. ஓகே நான் அளவாக வச்சுக்கிறேன் ஓகேவா, ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டேன், எனக்கும் என்னோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, என்னோட ஒய்ஃப்காக நான் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா, ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பண்ண மாட்டேன், எப்போலாம் டென்ஷனாக இருக்கோ அப்போ பண்ணுவேன் ஓகேவா, ரொம்பலாம் இதாக மாட்டேன். அப்புறம் அந்த தேர்டாக ஒரு பேட் ஹேபிட் இருக்குல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது பேட் ஹேபிட்டாக சொல்கிறாங்க. ஓகே அது பேட் ஹேபிட்டில் தான், ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப அடிக்டடாக இருக்கேன், அதை மட்டும் கம்மி பண்ண முடியாது ஓகேவா, அது எப்போதும் அப்படி தான் இருக்கும், மேபி இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக போயிடுது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜவுங்க தான் இல்லை நான் உன்ட்ட கேட்டுக்கணும், மேரேஜ் ஆகிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கணும், உனக்கு எதனா ட்ரீம் இருக்கா, உனக்கு எதனா படிக்கணும் ஆசை இருக்கா, உனக்கு வேறு எதனா ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டுக்கணும். நான் எதுவுமே கேட்காம சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா, இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பெரிய விஷயம் சொல்கிறாங்க. இல்லை ஓகேவா, நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் உன்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுனாக்க, எனக்கு வந்து வெளில எவ்வளோ என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி ஓகேவா, நான் ஒரு ஐடியில் இருக்கேன், நான் டான்ஸ் பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன், கான்சர்ட் பண்ணுவேன், வெரைட்டி ஷோ பண்ணுவேன், சில பேர் கூட கொலாபரேஷன் கூட பண்ணுவேன் ஓகேவா. ஆனால் என்னோட லவ்ன்றது உனக்கு மட்டுமே இருக்கும் ஓகேவா, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், வேறு யாரையும் நான் அப்படி பார்க்க மாட்டேன், என்னோட ஃபிசிக்கல் டச்சஸ் எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும், நான் வேறு யாரும் அப்படி பார்க்கக்கூட மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது ஜங்க் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இல்லை, என்னோட லவ்வுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அது நீ மட்டும்தான். அதில் என்னை பற்றி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபோன் இருக்குல்ல, இது எனக்கு எதுக்காக யூஸ் ஆகுனாக்கா, என்னோட ஜங்கு கிட்ட பேசுறதுக்கு, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசவும் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசுது, அப்புறம் என்னோட ஸ்டடீஸை பற்றி இதை சர்ச் பண்ணுவேன், இதை தாண்டி வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன் ஓகேவா, உங்களை பற்றி நான் எதுவும் சர்ச் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு யாராவது எக்ஸ்கல் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இல்லை அதை தாண்டி நீங்கள் வேறு யார் கூடயாவது உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கவே மாட்டேன் ஓகே, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட நீங்கள் ஷிப் பண்ணுறாங்க சொல்லிட்டு நான் எதையும் பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்க் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு டெக்னாலஜி பற்றி அதிகமாக தெரியாமல் இருக்கலாம் ஓகே, எனக்கு இன்டர்நெட் டெக்னாலஜி பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஹியூமன் டெக்னாலஜி நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லையா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், என் ஹஸ்பண்ட் ஜங்கே வந்து என்கிட்ட எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஓகேவா, உங்களை பற்றி என்ன ரூமர்ஸ் வந்தாலும் சரி, இல்லை என்ன யார் கிரியேட் பண்ணாலும் சரி ஃபேக் நியூஸை நான் வந்து பார்க்கவே மாட்டேன் ஓகேவா, என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட ட்ரஸ்ட்டை வந்து என்னோட ஜங்குக்கு மட்டும் தான். நான் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஓகேவா, ரொம்ப நம்புறேன், அவங்க எனக்கு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க நம்புறேன். நீங்கள் இப்போதைக்கு மேரேஜ் ஆண்டு வெளில சொல்ல முடியாது, இப்போ சொல்லவும் கூடாது, ஏன்னா உங்கள் கரியர் ஸ்பாயில் ஆகும். ஸோ எனக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும் ஓகேவா, நீங்கள் நான் எனக்கு ட்ரூவாக இருப்பீங்கன்னு நம்புறேன், உங்கள் கண்ணில் எனக்கு ட்ரூவாக லவ் நான் பார்க்குறேன், நீங்கள் மேலே இவ்வளோ கிரேஸியாக இவ்வளோ லவ் வச்சுருக்கு பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவேன், ரொம்ப உங்க கூட இப்படி தான் இருப்பேன், ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு சந்தேகமே போட மாட்டேன் ஓகே, டவுட்ன்றது எனக்கு வராது, நீங்களாக சொல்கிற வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. நீங்களே என்னை ஹர்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து ஹர்ட் ஆக மாட்டேன். ஸோ ஜங்க் சொல்கிறேன். ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா, இவர் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஓகேவா, நீங்கள் ஒரு ஐடலாக எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரோட ட்ரீம் நீங்கள் இருக்கலாம் ஓகேவா, ஆனால் உங்களோட ட்ரீம்ன்றது நான் மட்டும்தான் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு தெரியும் ஓகேவா, என்னுடைய ஆர்மிஸ்ன்றவங்க என்னோட ட்ரீமர்ஸ் மாதிரி ஓகேவா, நான் என் ட்ரீம்ன்றது நீ மட்டும் தான் ஓகேவா, யுவர் மை ட்ரீம், யுவர் மை எவ்ரி திங் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க ஓகே, உங்களை பற்றி ஃபேக் நியூஸ் வந்தாலோ இல்லை மற்றதுனா அவங்க காசு பண்ண ஸ்ப்ரெட் ஆனாலும் நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. ஜிம்மின் என்ன யோசிப்பான், ஜிம்மின் என்ன திங்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓகேவா, ஜிம்மின் ஒன்றே ஒன்று திங்க் பண்ண ஓகேவா, அவங்க ஹஸ்பண்ட் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்காங்க மட்டும் தான் யோசிப்பா ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் ஜங்குக்கு சேஃபாக இருக்காங்கன்னு தான் யோசிப்பான், அதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட்
ஓப்பன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ லவ்வபுளாக பேசுறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்குவோமா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, தூங்கலாம் சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பெஸ்ட் பர்சன் வந்து லைஃப் வந்து சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ அழகாக அந்த டேஸ் போயிட்டு இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு எப்பவுமே கிளம்புறாங்க, ஏர்லி மார்னிங். ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் க்யூட்டாக ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் வந்துட்டு பாய் சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகே உனக்கு டைம் இருக்குது, ஓகே எனக்கு பொறுமையாக இருந்துச்சு, ரெடி ஆகிக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. லவ் யூ லார் சொல்லி ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போயிடுறாங்கடா. இப்போ ஜிமின் அவர் காலேஜுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ டேஸ் அழகாக போயிட்டு இருக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்கு தான் பேக் பண்ணிருக்காங்க லக்கேஜ் நிறைய. ஜிமின் பார்க்குறாங்கன்னா ஹெல்ப் பண்ண வா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் தூக்கிறாங்க, இதை வச்சுக்கோங்க சொல்லி ஜிமின் எல்லாத்தையும் தூக்கிறாங்க. அப்புறம் இது ஆன்டி சொன்னாங்க உங்களுக்கு இது விட்டமின் மெடிசன் அம்மையே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, இதை வச்சுக்கோங்க சொல்லி ஜிமின் தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்டைம் விடுறதுக்கு மனசு விட்டுட்டு போகிறதுக்கு மாதிரி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஜங்கு பார்த்துட்டு ஜங்கு சொல்கிறாங்க, இது ஓகே வாசு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் கிட்ட வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விட்டு போகிறது மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள் இது உங்களோட கரியர் ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஒரு ஐடல், அது மறந்துட்டீங்க சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடல் தான், ஆனால் ஒரு பசங்க ஹஸ்பண்ட் ஆச்சே சொல்கிறாங்கன்னு தெரியும் ஓகேவா. நான் ரொம்ப சேஃபாக இருக்கேங்க. அங்கிள் வண்டி இருக்காங்களா, ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அங்கிள் யாரையும் நம்பர் கூட இல்லை, அவரே என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க, அவளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஓகேவா. நான் பழகிக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவர் கூட அங்கே போய்ப்போம் ஓகேவா. அதுக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை ஓகேவா. என்னை நல்லா பார்த்துக்குறாங்க, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். காலேஜ் போகிறேன், எனக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படியா ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப ஆர்டர் பண்ணுற பேரில் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ டைம் கிடைக்கிறப்ப ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்லா சாப்பிடணும் சொல்லிட்டு ஜிமின் நிறைய சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நானும் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 1 வீக்கில் அவங்க கூட ஹக் பண்ணி தூங்கிட்டேன்னா இப்போ நீங்கள் இல்லைனா சடனாக எப்படி பெட்டில் தூக்கணும்னு எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஹாப்பியாக அப்படியே மிஸ் பண்ணிட்டு ஓகே போய்ட்டு வருவா பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி போயிட்டாங்களா. ஜிமினுக்கு அப்படியே காலேஜ் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அவர் கான்செப்ட்டில் இருக்காரு, அது எங்கனாக்கா யூஎஸ்ஏல அவர் அங்கே தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு அங்கே இருக்காரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இந்த கான்செப்ட்லாம் ஸ்டில் அவர் பார்க்கறது கூட கிடையாது. ஜங்கு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, ஜங்கோட நேம் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டு டிவியில் கூட ஓடிட்டா இருக்காரு. ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஜிம்மோட ஃபோக்கஸ் எல்லாமே ஜங்குக்கு தான், ஜங்கு மட்டும்தான். அப்படி தான் இருக்குது. டே சரகா பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் யோஞ்சின் தான் பார்க்குறாங்க. இங்கே கொரியாவில் கான்செப்ட் நடக்கிறப்ப 2 பேர் போவோமா அப்படி கேட்குறாங்க. அது வாசட்டும் நம்ம 2 பேர் போவோமா போயிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. நான் என் அங்கிள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன், ஓகே சொன்னால் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் வெளில போய் சாப்பிடுவோமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ ஒன்று அங்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் ஃபோன் பண்ணி நம்ம ஜங்கோட அப்பாட்ட கேட்குறாங்க. சரி போயிட்டு வாப்பா பத்திரம் போக சொல்கிறாங்க. சரி ஜங்கு எவன் தான் ஜிம்னு வெளியே எல்லா பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு பயங்கரம் ஃபன் பண்ணுறதும் 2 பேர் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறதும் ப்ளே பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இவன் 1 டே மூவிக்கு கூட போகிறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்னுக்கு ஜங்கு மிஸ் பண்ணுறாங்க தான், அவர் எப்போயுமே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவர் பிஸியாக இருப்பார், ஃப்ரீ டைமில் தூங்கிட்டு இருப்பார். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜிம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ஜிம்னு அவங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் பேசுவார், ஸ்டடீஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு பிஸியாக இருக்குது ஷெடியூலு. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தானே நம்ம ஜங்கு ரிட்டன் வர போகிறாங்க. ஜிம்னுக்கு தெரியாது, ஏன்னா அவர் எந்த மாதிரி டைமில் வருவார்னு கூட இவர் கேட்கவே இல்லை. ஃபோனில் அப்போ பேசுவாங்க, ரொம்ப கூட ரெடிப்ளாக ஆகுதுன்னு ஃபோனில் பேசுது. ஏன்னா யூஎஸ் டைம் வேறு கொரியா டைம் வேறு, அதனால் அவருக்கு டைம் கிடைக்காதனால பேசவே இல்லை. இப்போது ஜங்கு தான் டேமுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்க்குறாங்க, டே டைம் ஆகுது, எங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி பிடியாமல் இருக்கா சொல்லிட்டாங்க. நோக்கி அங்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடியாமல் இருக்காங்க. சரி போய் தோற சொல்லிட்டு எல்லாரும் திட்டிடுறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கு கிளம்பிடுறாங்க. மிட் நைட் ஆகுது, இந்த டைமில் போகிறான் பாரு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிம்மி தான் அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 3 o'clock இருக்கும். ஜங்கு இப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஜங்கோட கார் ரீச் ஆனதும் நம்ம டோர் பிள்ளை ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஜங்கோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எதுப்பா இந்த டைமில் வந்தால் சொல்கிறாங்க. பரவாயில்லமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது ஜிம்மி ஜங்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு. சரி போக சொல்கிறாங்க. ஓகேம்மா சார் ஜங்கு மேலே வர. இப்போ ஜேகே ரூம்குள்ளே வராங்க. நான் வந்து பார்த்தா ஜிமின் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்கறதுனால அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்த்தா ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அவ்வளோ அழகாக பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பார். எனக்கு இந்த டயர்ட் கூட போயிடுச்சு அவனை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டீப் ஸ்லீப்பில் இருக்கிறதுனால அவர் வந்துருக்கவே இல்லை. அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு அப்படி டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட ஸ்மெல்ல ஒரு ஹீல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் ஒரு மாதிரி எப்படினாக்கா தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ டர்ன் பண்ணு போகிறப்போ அவருக்கு ஏதோ ஹிட் ஆகுது. என்ன சொல்லிட்டு அவர் ஹேண்ட் யாருமே இடிக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜங்குக்கு படுத்துருக்காங்க. ஜிம்னுக்கு ஷாக் ஆகிட்டு ஜிம்னு பார்த்து ஜங்கு பார்த்துட்டோம். ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஐஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்கு பார்த்ததும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் போயிட்டு அவர் மேலே ஜம்ப் ஆகிக்கிறாரு. அவர் படுத்துருப்பாரு, மேலே படுத்துக்கிறாங்க. போயிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. அதுவா 3 o'clock சொல்கிறாங்க. 3 o'clock
3 o'clock தான் வந்தேன். ஓகேவா, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் வந்தேன். அப்படி ஜங்க் சொல்கிறாங்க, ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா சர்ப்ரைஸ் அப்படி இருக்க சொல்கிறாங்க. அச்சோ மிஸ்ஸு சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு ஜங்கோட ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. ஜங்க் பார்க்குறேன், என்னாச்சு அப்படி கேட்குறாங்கக்கா. இன்னும் நான் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அதில் இருக்கிற விஷயமே சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் இருக்க க்ளோஸாக எடுத்துட்டு அவரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு லிப்பில். நம்ம ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. சொல்லுங்கள் என் பேபி எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண உங்களை சொல்கிறாங்க. அப்படியா, அதனால தான் எனக்கு 1 டேக்கு 2 டைம் கால் பண்ணிங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கால் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் சொல்கிறாங்க, ஆண்டி சொன்னாங்க இங்கே ஒரு டைமும் கொரியா டைமும் அங்கே ஒரு டைமும் யூஎஸ்ஏ டைமும் வேறு வேறையாம்மா, அதனால தான் கால் பண்ணால் நீங்கள் தூங்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்களா, அதை நான் கால் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் முடிச்சிட்டு இருக்கப்போ நாங்கள் தூங்கிட்டு இருப்பேன், நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லி கேட்குறாங்க. கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு, கியூட்டாக பேசுறதுல அவங்க ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. நானும் தான் மிஸ் பண்ணேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் சொல்லுங்க எனக்கு காலேஜ் இருக்கே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல சொல்கிறாங்க. லீவ் போறியா, முடியாது சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி எந்திரி குளிக்கலாம் சொல்கிறாங்க. குளிக்கணுமா, எதிரியே சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் நினச்சிக்கிறாங்க. இப்போ 2 பேர் போய் குளிக்கிறாங்க. ஜம் குளிக்கும்போது ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ஹாப்பி தான் ஃபைனலாக 2 பேர் குளிச்சு முடிச்சுட்டு ஜிம் காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறது வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓ சார் இப்படி தான் டெய்லி போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. இவ்வளோ அழகாக போனால் யாராவது சைட் அடிச்சு என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. அப்படியே நேரம் சைட் அடிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மொழியே சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அம்மாவா சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சார். ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஃபைவ்ல க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டாரு. இப்போ நானே போய் ட்ராப் பண்ணவா, நீங்களும் அவங்கள யாரும் பார்த்துட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா, நான் மாஸ்க் வேர் பண்ணிப்பேன். செகண்ட் வந்துட்டு நான் காரில் தானே இருப்பேன், கார் விட்டு இறங்க மாட்டேன். ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு உங்க கூட போன ஆசை சார். ஜிம் வந்து ஜங்க் கூட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் உங்களுக்கு டயர்டாக இல்லையா சொல்கிறாங்க. டயர்டாக தான் இருக்குது. அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கல. என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய்ட்டு காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு இப்போ எவ்வளோ டேஸ் லீவு சொல்கிறாங்க. 1 வீக். அதுக்கப்புறம் இங்கே கான்சர்ட் நடக்க போது சொல்கிறாங்க. இங்கேயா கொரியாலையா கொரியா நடக்க போகுது சொல்கிறாங்க. ஏன் நீ வரியா அப்படி கேட்குறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி கீழே போமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் பேக் எடுக்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன் கூட சொல்லி ஜங்கு வாங்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் ஆச்சு கூட சொல்லிட்டு அவர் பேக் வாங்கிட்டு அவர் கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இவங்க 2 பேர் கீழே இறங்கி வராங்கடா. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. வா அவங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஃபுட்டை ரெடிப்பா வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு சாப்பிட்றாங்க. ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்கு ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு நம்ம தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. பாரு உடனே பார்த்துருக்காங்க. கொஞ்சம் ஃபுட்டை ஃபிட் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறவங்க ஷையாக போயிடுது. இப்போ ஜங்கு தான் ஏமா சொல்கிறாங்க. இப்போ என் பையன் பாவம்ல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் கட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஃபிட் பண்ணிவிட்டு சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்கு காலேஜில் வந்துட்டு இறங்கிட்டாதனே சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இறங்க மாட்டேன் சொல்லிட்டு அவரும் ஜிம்மினை கூட்டிகிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பையனை கூட்டிட்டு வந்துட்டு காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேஃபாக போங்க சொல்கிறாங்க. சரி காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்னா என்ன கொடுக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. என்ன வேணும் அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வேறு என்ன கேட்பான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்க் கூட 6 கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரட்டா பாய் சொல்கிறாங்க. பாய் சார் ஜிம்மி இறங்கி ஓடி போயிடாரு. இப்போ ஈவினிங் நம்ம யோன்ஷன் தானே பார்க்குறாங்க. ஜிம்னா இன்றைக்கி நான் வெளில போகுமா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. வேண்டாம் நான் இந்த வீக் எங்கே விளையாட மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது அங்கிள் சொன்னாங்க இந்த வீக் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு எதனால சொல்கிறாங்க தெரில, அது நான் அப்புறமா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்மினை கூடன்னு வந்து காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி இந்த மாதிரி காலேஜில் போயிட்டு வரது பார்க்க அவருக்கு ஏதோ வந்து ஒரு பேபி கூட்டு வந்து ஸ்கூல் விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ டேட் தான் டெய்லி ஒன்று பிக் பண்ணுவாங்களா. ஆமாம் அங்கிள் தான் பிக் பண்ணுவாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் டிரைவர் அங்கிள் வருவாங்க. அங்கிளுக்கு ரொம்ப ஒர்க் பிஸியாக இருந்தாங்கனாக்கா டிரைவர் அங்கிள் வருவாங்க சொல்கிறாங்க. பரவாயில்லையே என்னோட அப்பா எனக்கு பண்ணாத உனக்கு பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் ஜங்க் கூட அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போய் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா. இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மேரேஜ்க்கு நிறைய இன்வைட் பண்ணல ஓகேவா, அதனால உனக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் யாரையும் கூட்டு போய் காட்டவே இல்லையா சொல்கிறாங்க. சரி ஓகே 1 டைம் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேர் வீட்டுக்கு தானே போகிறாங்க. இப்போது இந்த 1 வீக்குமே ஜேகே தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஜேகே தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி ஜேகே வந்துட்டு டேமுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஏன் பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு லீவ் விட்டா சொல்கிறாங்க. எங்கன்னா ஃபாரின் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட அப்பா அம்மா பார்க்க கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னவோ தெரியல அப்படி சொல்லி ஜிம் ஒரு மாதிரி கரெக்ட் இயர்ஸ் வந்தது. ஜங்க் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அம்மா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கூட தான் எனக்கு தெரியாதா. நீங்களும் என்னக்கா அம்மா அப்போ
தூக்கம் அதிகமாக வருது. அங்கிள் ஆண்டி நல்லா பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் நைட்டில் தூங்கும்போது அம்மா ஞாபகம் வந்துடுது. அதான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இல்லை நான் 1 வீக் தான் ஓகேவா, இங்கே கான்சர்ட் முடிஞ்சதும் இங்கே தான் மோஸ்ட்லி இருப்பேன் ஓகேவா, நான் மோஸ்ட்லி வீட்டிலே ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களே தான் சொல்லலை சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு புரியுது ஓகேவா, அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக உன்னை அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, உன்னோட வீட்டுக்கு வில்லேஜுக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் சொல்கிறாங்க ஓகேவா. நான் அது வரைக்கும் எதுவும் ஃபீல் பண்ணதை ஃபோனில் பேசிட்டு தானே இருக்கேன், நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி நான் காலேஜ் ஜாயின் பண்ண நினச்சி அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. சொன்னாங்க என்கிட்ட, உனக்கு முன்னாடியே சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணி விட்டுப்பா காலேஜ்லாம், நீ ஏன் சொல்லணும்னு சொல்லி திட்டினாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு அப்போல்லாம் தோணலம்மா, இப்போ தான் தோணுச்சு. அதுவும் அங்கிள் ஆண்டி நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கும் ஹாப்பி. நீங்கள் ஒரு ஐடல்னு கூட சொல்கிறாங்க. அப்படியா என்ன சொன்னாங்க? ஜங்கு கொஞ்சம் டாபிக் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிமின் வந்து எமோஷனல் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஐடல்னால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் உங்களோட பிக்சர் இங்கே தான் இருக்குது சொல்லிட்டு சொன்னால் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போயாவது இங்கே வரும்போது பார்ப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சரி ஓகே நம்மளே ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே சார் ஜிமின் சொல்லிட்டாங்கடா. அப்போ நான் இப்போ கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக் கிஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே எனக்கு இது போதும் இப்போதைக்கு, நல்லா ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீக்கிரமே நான் வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. யாராவது என்னோட பியூட்டிஸ் ஃபேமிலி கிட்ட ஓகே சொல்கிறாங்க. பாய் லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜம்ப் கிளம்பிடுறாங்க. ரெண்டு பக்கம் ஜிமின் தான் ஒரு 2 days ஆஃப்டர் நம்ம யோன்ஜின் ஜிம்மில் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டேங்க பார்த்து சொல்கிறாங்க. என்னடா வேணும் உனக்கு, நீ ஏன் டார்ச்சர் பண்ணுறா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. பின்னா நான் தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன், வாடா கான்சர்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. வேண்டாம் நான் வரல சொல்கிறாங்க. ஏன் அங்கே பாரு பிடிஎஸ் கான்சர்ட் டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உனக்கு டிக்கெட்டே நானே எடுத்து தண்டிச்சிடலாம், என் கூட நீ என் கூட வந்தால் மட்டும் போதும்டா அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் சொல்கிறாங்க. ஜிமின் நான் வேண்டாம்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாரு அங்கிள் தானே நான் பேசப்பா, அங்கிள் புரிஞ்சுப்பாங்க நான் பேசினா, என் கூட எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தான்டா சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற ஃப்ரெண்டாக ஃபாரின் போயிட்டாங்க ஓகேவா, இப்போ எனக்கு கூட இருந்து நீ மட்டும்தான், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சொல்லிட்டு யோன்ஜின் ஜிம்மோட சிக்ஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. சி எப்படி சொல்கிறாங்க. ஏன்டா ஃப்ரெண்டு தானே இருந்தாலும் கிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பண்ணக்கூடாதா சரி விடு நான் தொடச்சி விட்டுறேன் சொல்லிட்டு இப்போ யோன்ஜின் போயிட்டு ஜிம்மோட சிக்ஸ் ஒரு மாதிரி வை பண்ணி விடுறாங்க. சரி பரவாயில்ல சொல்கிறாங்க. பரவாயில்லையா இன்னொரு டைம் கொடுக்கவா சொல்கிறாங்க. ஜிமின் தான் சும்மா இருடா சொல்லிட்டு அடிக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு இப்போ போய் ஆகணுமா சொல்கிறாங்க. நிறைய க்ரௌடாக இருக்குமா சொல்கிறாங்க. நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா டிவியில் கூட, இல்லையே சொல்கிறாங்க. ஒரு டைம் நான் கூட்டு போய் காமிக்கிற பாரு உனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. பிடிக்குமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எவ்வளோ டிக்கெட் எடுத்தா சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி ஒரு ரேட்டாக சொல்கிறாங்க. அம்மாடி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அவ்வளோ காசு கொடுத்தா டிக்கெட் எடுத்தா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அச்சோ நீ எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தா சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜின் ஆண்டி அதில் ஒரு பணம் இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு வர தெரியுமா சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படணும். ஜிமின் அப்படியே அவங்க வில்லேஜ்க்கே போயிடாரு. எப்படின்னாக்கா அந்த மைண்டு வில்லேஜ் போகுது. அங்கே எவ்வளோ கஷ்டப்படணும், மாடு மேய்க்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது. இவன் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டான் பார்த்தியா சார் ஜிமின் தான். சரி ஓகே இந்த ஆசை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு டிக்கெட் எடுத்துருக்கிற அந்த மணி சொல்கிறாங்க. டே நம்ம ஃப்ரெண்டு உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் உன்னோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணியிருப்பாங்களோ சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க. அச்சோ நீ ஒரு ஏஞ்சல் தான், இங்கே பாருடா தங்கம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஓகேவா, நீ வச்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, இது நான் என்னோட சேவிங் பண்ணி தான் நான் வந்துட்டு ரெண்டு கிராண்ட் மேனை கொடுத்தது ஓகேவா, நான் சர்வ் பண்ணி வச்சிருந்தேன், உனக்காக நான் வாங்கி தரேன், ஃபஸ்ட் டைம் டிக்கெட் வாங்கியிருக்கேன் வேணான்னு சொல்லாது, எனக்கு யாரும் ஒரு ஃபீல் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது சகஜன் டீச்சர்லாம் சொல்கிறேன் யோன்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி தான் என்ன சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்போ மணி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம் வச்சுக்கிறாங்க. இப்போது யோன்ஜின் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பியூர் சொல்லுறது ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கா சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் கான்சர்ட் போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் நெக்ஸ்ட் டே தான்டா ஜிமின் தான் ஜம் கூட நம்மக்கிட்ட க்யூட்டாக நின்றுருக்காங்க. என்னப்பா வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆன்ட்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அது யோன்ஜின் வந்துட்டு கான்சர்ட் போகிறானா சரி சொல்கிறாங்க. அவன் என்னை கூட்டிகிட்டு போகிறான், டிக்கெட் எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. டிக்கெட் எடுக்கலாம் கூட நான் கேன்சல் பண்ணியிருப்பேன், டிக்கெட் எடுத்துட்டானா 2 பேரும் போகிறோம்மா, நீங்கள் பர்மிஷன் தரீங்களா கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிமி நீ மட்டும் கான்சர்ட் போகணும்னு நினச்சேனாக்கா நான் ஜாமு கூட சொல்லுவேன் ஓகேவா, உனக்காக அவன் ஸ்பெஷல் சீட் கூட அரேஞ்ச் பண்ணுவான் அப்புறம் சொல்லிட்டாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் கான்சர்ட் போகிற ஜாமுக்கு தெரியவே கூட சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. தெரியவே வேண்டாம், நானும் யோன்ஜின் போகிறோம், போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் ஓகேவா, எனக்கு நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்களேன் சொல்கிறாங்க. இப்போ ஜம் கிளம்பி பார்க்குறேங்க. நான் தாராளமாக தரேன் ஓகேவா, சேவல் இங்கே தானே இருக்குது, நம்ம சியோவில் தானே இருக்கும், இங்கே தானே கான்சர்ட் நடக்குது அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, யோன்ஜின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் அங்கிள்கிட்ட பர்மிஷன் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நான் தரமாட்டேன்னா என்ன சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அது சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நீ போ சேஃபாக இரு, எதனா உடனே கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அழகாக ரெடி ஆகிறாரா, நம்ம ஜங்கடம் பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக ரெடி இருக்கானே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா நீ பத்திரம் போயிட்டு வேணா சொல்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போறியா, இல்லை யோன்ஜின் வந்து பிக் பண்ணிக்கிறாளாமா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பத்திரம் போயினா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி பாய் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. பாய் எடுத்தாங்க சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின்
யோனிச்சுன்னு வராங்க. இங்கே பார்த்தா பொண்ணுங்களாம் ரொம்ப அழகாக, சில பேர் பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த லைட் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அது எல்லாமே வச்சிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, வச்சுக்கணும்டா அந்த அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இது வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எல்லாரும் வச்சிருக்காங்க பாரு சொல்கிறாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க கூட வச்சிருக்கு. வா, குட்டி குழந்தைங்களாம் வராங்க சொல்கிறாங்க. அவங்களும் ஆர்மிஸ் தான், பேபி ஆர்மிஸ் சொல்கிறாங்க. பேபி ஆர்மிஸ் தான், ஆமாம் சொல்கிறாங்க. ஓ சரி சரி சார். ஜிமின் க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமினும் நம்ம யூனிவர்சிட்டி உள்ள என்ட்ராகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. வா, நம்ம இந்த சீட்டில் உட்கார சொல்லிட்டு 2 பேர் உட்காடுறாங்கடா. இன்னும் மெம்பர்ஸ் யாரும் வரல, அதனால இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சில பேர் வந்துட்டு விசிறிக்கிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது சொல்லிட்டு. ஜிமின் பார்க்குறாங்க, ஸ்வெட் ஆகுது சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே உட்காந்து போக சொல்லி உட்காருங்க. அங்கே ஃபேன் வச்சிருக்காங்க, நல்லா ஃபேன் காற்று வருது. ஓகே சார். ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன இவ்வளோ அழகாட்டே இருக்கா யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. அதுவா ஃபஸ்ட் டைம் வரேன்னா சொல்கிறாங்க. பாருங்களா, கேஷுவலாக தான் வருவாங்க. அப்படியா ஏன்னா நம்ம தான் அவங்கள பார்ப்போம், ஓகேவா, அவங்க கணக்கு நம்ம தெரிய மாட்டோம். ஆனால் நம்மளுடைய அந்த என்கரேஜ் அந்த இப்படி நம்ம லைட் ஸ்டிக்கு இது பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அவங்க நம்ம பார்ப்பாங்க, ஓகேவா. இத்தனை பேர் பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்க பாவம், அவங்களுக்கு கண்ணு வேணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் சார். அவங்க நம்ம இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சுருந்தாண்டா இங்கே பாரு அவங்க வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னோட கண்ணு ஜம்க்கு தேடுது. அவரோட மற்றவங்களாம் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஜின்னு வந்துருப்பாரு, ஜின்னெல்லாம் பார்க்கவே இல்லை. இவர் தான் ஜின்னு எப்படி இருக்காருலாம் சொல்கிறாங்க. ஜின்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஜிம்மோட கண்ணை வந்து ஜங்கு தான் தேடுது. இப்போ ஃபைனலாக இங்கே ஜங்கு என்ட்ராகிறாங்க. இவங்க பாரு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து ஜிம்முக்கு அப்படி ஒரு ஸ்மைலு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி அந்த இயர் மானிட்டர்லாம் போட்டு ஒரு ஐடலாக அவர் பார்க்குறாரு இல்லையா. ஆனால் அவர் கண்ணுக்கு அவர் ஹஸ்பண்ட் ஜங்குக்காக தான் அவர் தெரியுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிம் தான் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே என்ட்ரி ஆகிட்டாங்க. எல்லாரும் வந்து பவ் பண்ணிவிட்டு அவங்க சாங் சிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு சாங். இப்போ ஒரு 4 to 5 சாங் வரைக்கும் இங்கே போகும். ஆனால் ஃபஸ்ட்டு சாங் தான் அங்கே போயிட்டுருக்கு. பாடிட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மானிட்டரில் ஜங்கு காமிக்கும் போது ஜிமின் அப்படியே ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. யோன்ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜங்கு மட்டும் பார்க்குறது. ஓ உனக்கு ஜங்கு தான் பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விடு, யார் பிடிச்சா என்ன சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாங் முடியுது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்களே, அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்களா, பேசுவாங்களா, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஜம்கை மட்டும் காணும். ஜிம் பார்க்குறாங்க. எங்கே காணும், எங்கே போயிட்டாரு சார். ஜிம் தேடிட்டே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஜம்கை காணும். இப்போ ஒருத்தவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. ஜிம்மை மட்டும் ஜம்கை மட்டும் காணுன்றது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போயிட்டாங்க சார். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. உன் ஃபோன் ரிங் ஆக அப்புறம் சொல்லிட்டு ஜிம் பாக்கெட்டில் ஹேண்ட் வச்சு எடுக்கிறாங்க ஃபோனை. பார்த்தா அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஃபோனை வந்து ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்குறேன். என்னாச்சா சொல்கிறாங்க. நீங்கள் இரு நான் பேசிட்டு வந்தால் சொல்கிறாங்க. அப்படியா சரி போ சொல்கிறாங்க. சவுண்டு கேட்காதுன்னு போ சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் வெளில வராங்க. விளாண்டு பார்த்தா ஜிமின் அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ ஜம்முக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எங்கே இருக்கனே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் தெரிஞ்சிச்சு அவருக்கு நம்ம இங்கே இருக்கணும் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு. அது உங்களோட கான்செப்ட்டில் எனக்கு தெரியும்டாமா நீ கான்செப்ட் வந்திருக்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீ எந்த பிளேஸ் இருக்குன்னு சொல்ல, லொக்கேஷன் மார்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பேனர் இருக்குது, இது இங்கே ஒரு பேனர் இருக்குது, இந்த பேனருக்கு நேராக சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே இருக்கியா, நீ அப்படியே கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு அங்கே செக்யூரிட்டி காட்டிருப்பாங்க, அவங்க நேரம் வெளில வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் வெளில வராங்க. வெளில பார்த்தா ஜங்குள் இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிருக்கு. ஜிமின் டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பேண்ட் பாக்கெட்டில் காய்ச்சி வந்துருக்கு எடுத்து. அச்சோ எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாருங்க. சரி ஜிமின் அவ்வளோ ஸ்வெட்டர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு நின்றுருக்காங்க. அவங்க அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் டக்குன்னு ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாருங்க சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரேடா ஒரு ஒய்ஃப், ஒரு ட்ரூ ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காரு. அது ஒன்றும் இல்லை ஓகேவா. நம்ம அங்கே வந்து ஃபேன் இருக்கிறதுனாலும் அவங்க நடந்துகிட்டே இருக்காங்களே, ஸ்வெட் ஆகுதுன்னு செய்வேன். நான் வெதருமே ஹாட்டாக இருக்குது. ஜங்கு பார்க்குறேங்க. நீங்கள் வரது என்கிட்ட சொல்கிறாங்க. அதுவா நான் வரணும்லாம் நினைக்கவே இல்லை, நான் கூட சொல்லாமல் வந்துட்டு கோச்சிக்காதீங்க. யோன்ஜன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. யோன்ஜன் ஃப்ரெண்டாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அங்கிள் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. அம்மாட்ட கால் பண்ணி பேசும்போது அம்மா சொன்னாங்க, நான் இப்போ வந்து கான்சர்ட் முன்னாடி ஃபோன் பண்ணுவேன் அம்மாவுக்கு. இப்போ உனக்கு கால் பண்ண அப்போ எடுக்கல. அப்போ நான் அம்மாட்ட கேட்டபோது ஜிம் இந்த மாதிரி கான்சர்ட் வரான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகேவா அவங்க பேச்சு வாக்கில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா உங்களுக்கு கூட ஏன் கோவம்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஸ்பெஷலாக சீட் அரேஞ்ச் பண்ணிப்பேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் ஆசைப்பட்டேன்னா அவனது டிக்கெட்டில் புக் பண்ணா அதான் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ க்ரௌட் இருக்காங்க எங்கே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் உங்களோட ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருக்கும் நல்ல பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை பார்க்க தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி போங்க இங்கே பாருங்களா செகண்ட் சாங் சிங் பண்ணுவாங்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உன்னை அப்படியே விட்டு போக சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க வா அவ்வளோ வந்து பாரு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். போய் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் சரின்ட்டு அப்படி போகிறாங்க. போய்ட்டு யோசிச்சு நீ வா கூப்பிட்றாங்க. டே செகண்ட் சாங் ஸ்டார்ட் ஆக போகுது எதுக்குடா சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி இங்கே வந்து பார்த்தா யோசிச்சுக்கு பயங்கர ஷாக்கு. ஜங்குக்கு யாங் சொல்கிறாங்க. சொல்லு யோசிச்சு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னையும் பார்க்குறா ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒன்றும் இல்லை இவன் என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஷாக்காக யோசிச்சு என்ன சொல்கிறீங்க யாங் சொல்கிறாங்க. ஆமாம் இவன் என்னோட ஒய்ஃப் தான் ஓகேவா, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. பாரு கத்துட்டு அதை ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. நம்பவே இல்லை
நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹியாங் சொல்கிறாங்க. ஆமாண்டா இவனோட ஒய்ஃப் ஓகேவா, நீ தான் அவன் ஃப்ரெண்டுன்னு தெரியும் ஓகேவா, இப்போ தான் நீங்கள் வந்து நாங்கள் என்கிட்ட சொல்ல சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சுன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சொல்லியிருக்க மாட்டான், உனக்கே தெரியல. எனக்கு புரியுது, நான் எதுவும் சொல்ல மாட்டா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ப நீங்கள் என்னோட ஜிம்மோட ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. ஆமாம் நான் உன்னோட ஜிம்மோட ஹஸ்பண்ட் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் பேக் ஸ்டேஜ் வரீங்களா, அங்கே ரூம் இருக்குது அங்கே வந்து பார்க்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பரவாயில்ல வா, இல்லை பரவாயில்ல வா, நான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோட ப்ராப்ளம் எதுவும் வராது ஓகேவா, நான் ஸ்டாஃப் கிட்ட என்னுடைய ஃபேமிலி மெம்பர் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. வா சொல்லி ஜம்முக்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து போகிறாங்க. இப்போ ஜிம்மில் யோனிச்சு போயிட்டுருக்காங்க. யோனிச்சுக்கு செம ஷாக்கு தான், ஷாக் வித் சர்ப்ரைஸ் அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாஃப் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது யார் அப்படி கேட்குறாங்க. ஓ சார் இது என்னுடைய ஃபேமிலி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, முன்னாடி சொல்லியிருந்தா ஏதாவது ஸ்பெஷல் சீட் அரேஞ்ச் பண்ணி பண்ணால் சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், இங்கே ரூம் ஃப்ரீ தானே இருக்குது ஸ்டாஃப் ரூம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அங்கே லைவில் போகிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஒரு டிவியில் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே நாங்கள் பண்ணுறது எல்லாமே இதில் வரும் ஓகேவா, நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய மெம்பர்ஸ்கிட்ட ஒன்று இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான். ஏன் வேண்டாம் சொல்கிறாங்க. அது வேண்டாம் ஜங்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுராம்மா ஓகேவா, நான் இன்ட்ரோ பண்ணுறேன் ஓகேவா, ஃபஸ்ட் டைம் வந்திருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் போய் பார்த்துக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இருங்க சொல்லி ஜங்கு போய்ட்டு ஜிம் தான் அந்த காய்ச்சி பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்வெட்டரில் வைப் பண்ணுறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் யோனிச்சு இருக்கிறதால அமைதியாக இருக்கிற எல்லாம் கிஸ் பண்ணிடுவார். அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை, நான் போய்ட்டு டான்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேவா, நீங்கள் உட்காந்து பாரு சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் உட்காந்துக்கிறாங்க. யோனிச்சுட்டு பார்க்குறாங்க. ஏன்டா ஜிமினா சொல்கிறாங்க. யோனிச்சு நான் தப்பாக எடுத்துக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அவர் ஒரு பெரிய ஐடல் ஓகேவா, நீ ஒய்ஃப்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆபத்தாக வேலை ரிஸ்க் தான் ஓகேவா, எனக்கு கூட பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஜங்கு என்னோட ஒய்ஃபோட நீ எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கள தேட்டாங்க. எங்கடா போன ஜங்குக்கு சொல்கிறாங்க. இது கீழே போனால் நான் ஏன் வந்துருவா சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக சாங் ஸ்டார்ட் ஆகும்போது ஜங்கு வந்துடுறாங்க. அவர் கீழே பாடிட்டே ஏறாரு மேலே, அப்படியே ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காரு. அவ்வளோ ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். என்னடா ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்கடா. ஃபைனலாக எல்லா பாட்டும் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக அவங்களும் வந்துட்டு போ பண்ணிட்டு கீழே இறங்கிறாங்க தேங்க் பண்ணிட்டு. இப்போ கீழே இறங்குறாங்க. ஜங்கு தான் ஏங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இன்ட்ரோ பண்ணணும் சொல்கிறாங்க. யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ மேனேஜர் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜங்குடைய ஃபேமிலி பர்சன் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே யார் ஜங்கு வந்திருக்கா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க ஹேங் சொல்கிறாங்க. சரி ஸ்டாஃப்லாம் இங்கே மற்ற அரேஞ்ச் ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுல, எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, கேமராஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்தா அந்த ரூம்குள்ள எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஜிம் டக்குன்னு நினச்சிட்டாங்க. ஜிம்னு யோசிச்சணும். நம்ம நம்ஜின்னு பார்க்குறாங்க. யாரோட இது சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு எங்கள் வாசிட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. யங் மீட் மை ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மை ஒய்ஃப் யங் சொல்கிறாங்க. அப்படி ப்ராங்க் இது பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் ஏன் ப்ராங்க் பண்ண போகிறா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் யங் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. மேரேஜா எங்களுக்கு திரும்ப போடா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தான் நான் வில்லேஜ் போயிருந்தேன் ஒரு 3 weeks பிஃபோர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் எங்கள் மேரேஜ் என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் ஆமாம் ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. அப்போ தான் என்னோடய ஒய்ஃப் ஜிமின் வில்லேஜில் சேர்ந்த பையன் தான் என்னோட அப்பாவோட ஊர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் மேரேஜ் நடந்துச்சு, உங்கள்கிட்ட யாரும் இன்வைட் பண்ண முடியல, சம் சுச்சுவேஷன் அப்படி ஓகேவா, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டாக மேரேஜ் நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. போய் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஏன் போய் சொல்ல போகிறாங்க பாருங்கள் சொல்லிட்டு இப்போ 2 பேரோட ஹேண்டு காமிக்கிறாங்க. நம்ம ஜிம்மோட ஹேண்டை ஜம்க் எடுத்து காமிக்கிறாங்க. அவரோட ஹேண்டை சேர்த்து பார்த்தா ரிங் இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இது வெட்டிங் ரிங் டே, அதனால தான் கேட்டப்போ கொடுக்கல ஓகேவா, தப்பா எடுத்துக்க. அதான் சொல்கிறாங்க. ஜங்கா உண்மையாகவே இவங்க சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜான் ஜிமின் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பவ் பண்ணுறாங்க. ஹலோ யங் சொல்லி பவ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா என்கிட்ட இப்படி இந்த மாதிரி சொல்லி வந்து மீட் இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் ஆக்சுவலாக ஒரு பார்ட்டி விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் என்ன ஜிமினிங் வந்து நல்லா எனக்கு இன்றைக்கி என்ட்ரோ பண்ணணும் ஆசையாக இருந்துச்சு, அதான் சொல்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. சரி இப்போலாம் பார்க்குறாங்க. எங்களுக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சாரி எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவனுக்கு அவங்க யாரும் தெரியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இதுக்கு நம்ம தான் வந்து என்ன கூட தெரியாது, நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லி ஜங்க் சின்ன சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹேங் அவனுக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இப்போ தெரியும் சொல்கிறாங்க. அதாவது இப்போயும் மீட்டர்ஸ் மெம்பர்ஸ் தான் தெரியும் வைப்பேன் ஓகேவா, அதை தாண்டி நீங்கள் அவங்க ஃபுல் நேமு அப்புறம் ஏஜ்டு இது எதுவுமே தெரியாது சொல்கிறாங்க. எப்படா ஒன்று மேரேஜ் பண்ணியிருக்கான், உன்னோட டீம் மெம்பரான எங்களை போய் எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் நம்ம யோனிஜன் அங்கே தான் இருக்காங்க. அவங்க மேரேஜ் எப்படி நடந்துச்சு, ஜிமினுக்கு ஜம்க்கு ஏன் தெரியல, அவங்க வில்லேஜ் எப்படி சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஜம்க்கு ஒரு ஐடல்ன்ற சொன்னார்ன்ற சொல்ல எனக்கு ஷாக் ஆகிடுது. எங்கடா தேடி கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. எனக்காக பிறந்த என்னோட ஏஞ்சல் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்லலாம் எனக்கு நினச்சேன். மேரேஜ் டக்குன்னு அப்பா அம்மா பண்ணிக்க சொன்னாங்க. சரி நானும் இப்படி ஒரு பர்சன் வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்களா எல்லாமே சடனாக நடந்துச்சு, அதான் அப்படி சொல்கிறாங்க.
அப்போ டே பார்க்குறாங்க. அப்படின்னா நீ வீட்டுக்கு போகணும் குதிச்சது எல்லாம் இதுக்காக தானே சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ ஒரு அழகான லவபிள் ஒய்ஃப் இருக்கும்போது எப்படி நாங்கள் இருக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு புரியுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்டா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இன்ட்ரோ பண்ண நினச்சி இன்ட்ரோ பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். பண்ணி எப்படிக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. பிடிக்குமா எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிக்கும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க அப்படி எல்லாரும் கூட்டி போயிட்டு அவரோட ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான கிளம்புவா டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் நானே ட்ராப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. டயர்டாக கூட வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நான் போய் வீட்டில் போய் போய் விட்டுட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரோம் ஓகேவா, கண்டிப்பாக வந்து ஒன் டே நாங்கள் இருந்து சாப்பிட்றோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. உங்கள் மேரேஜுக்கு எங்களுக்கு சாப்பிட போடல அப்படி சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. வரேன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஜிம் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களாம் ஷாக்டது வெளில வரவே இல்லை. பார்க்குறாங்க. அவன் சொல்கிறது உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக தான் அப்படி என்ன பொய்யா சொல்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜங்க் தான் வந்துட்டு யோன்ஜினிக்கு அவருக்கு ஒரே காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ யோன்ஜினை போய்ட்டு அவங்க ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஜங்கு ஜிம்னு போகிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்புறம் காரில் பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் டிரைவர் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மில் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா, தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜங்கா சாரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு தெரிஞ்ச முன்னாடி வந்திருப்பேன் சொல்கிறாங்க. இல்லை நீ இப்படி வந்தது எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா. அதனால எனக்கு நீ இப்படி சொல்லாமல் வந்து எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். உனக்கு சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு கூட யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆடக்கூடாதா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு ஜாமுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு வேறு பார்த்துருக்கேன்னா ட்ரெஸ் வேறு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட நீ ரொம்ப அழகாக இருக்க விட்டு போகிறதுக்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வாங்க வீட்டில் ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. வீட்லையா வீட்டில் ஸ்டே பண்ணுங்க. மார்னிங் போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுவா சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாமே எடுத்துப்போம் ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்போ வேணான்னு சொன்னால் கேட்குறாங்க. எடுத்துக்குவா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக ஜங்கு ஜிம் வீட்டுக்கு வராங்களா இந்த பக்கம். ஜங்க் டிரைவர் கிட்ட நீங்கள் மார்னிங் வந்து பிக் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிம் விழுவுறாங்க. ஜங்கோட பக்கம் செம்ம ஹாப்பி. பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்லிட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்லணும்ப்பா அவன் கேட்டான்னு சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்க் தான். இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. சரிடா கிளம்புறியா சாப்பிட்டு கிளம்புறியா சொல்கிறாங்க. அம்மா நான் சாப்பிட்டுலாம் கிளம்பல. அப்புறம் சொல்கிறாங்க நான் அன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்சர்ட் இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா நெக்ஸ்ட்டு கான்சர்ட் இருக்குதான் நான் பார்த்துட்டேன். நான் அன்றைக்கி ஸ்டே பண்ணுறேன் சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி போடா சொல்கிறாங்க. ஜிமின்டா சரி ஓகே ஆண்டி தூங்குற சொல்லுங்கள். சாப்பாடு வேணாவா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிமினு ஜங்கும் அவங்க ரூம் போகிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் தான் அழகாக இருக்கா. நான் அழகாக இல்லை ஜிம்னு கேட்குறாங்க. ஜூனி அதை விட அழகாக இருக்கிறா சொல்கிறாங்க. ஜங்க் போயிட்டு ஜிம்னுக்கு டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த ஸ்டேஜில் பாடும்போது ஸ்மைல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. க்யூட்டான பன்னி ஸ்மைல் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியா சொல்கிறாங்க. அழகாக இருக்கீங்க சொல்லி ஜிமின் ஜங்கு மேலே படுத்துட்டு அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஜங்கும் செம ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி நைட் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஏர்லி மார்னிங் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா அன்றைக்கி உனக்கு லீவ் தானே காலேஜ். ஆமாம் சரி ரெஸ்ட் எடுத்துக்கு ஓகேவா சார் நான் கிளம்புவா சொல்கிறாங்க. டயர்டாக இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் கூட டயர்டாக இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பாவாட் சார் ஜிமின் போய்ட்டு ஜங்க் அடிக்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு போங்க சொல்கிறாங்க. சரி ஜங்க் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜிம் கிட்ட தங்கிட்டு இருக்காங்க. போய்ட்டு போகிறதுக்கு கிஸ் பண்ணிட்டு ஓகே தேங்க்யூ இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானும் தேங்க்யூ சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க. பாய் சொல்லி ஜம்ப் கீழே போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறீங்கடா நைட்டில் தூங்கினேன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு தாம்மா நான் பார்த்துக்கிறேம்மா ஓகேவா சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜங்கோடம்மா சரி ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் எனக்கு டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறாரு. அப்படியே வந்து இப்போ வீட்டு 10 days போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 years கிராஸ் ஆகுதுரா ஓகேவா. 4 years ஆஃப்டர் பார்க்கலாம். இங்கே ஒரு கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பர்சன் சிஓவை சார்ஜ் எடுக்கிறாங்க. அதனால் அந்த கம்பெனி ஃபுல்லாக டெக்ரேட் ஆகிருக்கு. இது மிஸ்டர் ஜோன் குரூப்பில் ஓகேவா. ஜோனோட குரூப் தான் இது. அங்கே ஒரு பர்சனாக வந்துட்டு சிஓ சார்ஜ் எடுத்துட்டு இருக்காங்க. வேறு யாரில் ஜான் ஜிமின் நம்ம ஜங்கு ஜிமின் தாண்டா ஓகேவா. ஜங்கு பார்க்குறவங்க நம்பவே முடியல. ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காரு. இப்போ அதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா நம்ம ஜங்கோட அம்மா கையில் ஒரு பேபி இருக்குது ஓகேவா. அது ஏன்னா நம்ம ஜிம்மோட பேபி தான். ஜிமினுக்கு 3rd year படிக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் மற்ற எக்ஸாம் வந்துட்டு வீட்டிலேருந்து பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் ஸ்டமக் பெருசாக வரைக்கும் போயிருப்பாரு. ஸ்டமக் பெருசாகும் ஒரு வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதிருப்பாரு. இப்போ பார்த்து அவங்கள்ட்ட 2 years ஒரு பேபி இருக்குது. அந்த பேபிக்கு 1 year அந்த பேபி பிறந்து ஒரு 1 year வரைக்கும் ஜிமின் வீட்டில் தான் இருப்பாங்க. அதில் 4 years ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவர் சிஓ சார்ஜ் எடுக்கும். ஜிம்ல ஜங்கோட அப்பாவுக்கு செம ஹாப்பி. ஜிமின் அப்பா அம்மா நின்றுருக்காங்க. ஜிமின் அந்த கோர்ஸ் ஷூட்லாம் வேர் பண்ணியிருக்காங்க. ஜங்கல் நம்ப முடியல. ஸ்டில் ஜிமின் தானா ஜிமின் சிஓ ஆனது ஒரு எப்படி நம்ப முடியல. சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் நினச்சேன் நீ ஐடியாவில் போயிட்டியே, இதுக்கப்புறம் என் ஜாப்லாம் யார் பார்த்துப்பா, இதெல்லாம் யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஜிமின்னு சொன்னேன். அங்கிள்லாம் பார்த்துக்கோன்னு கேட்டேன் தெரியுமா. அவன் என்ன சொன்னா, நான் வந்து கம்பெனியில் ஒரு ஜாப் நான் பார்க்கவா சொல்லி கேட்டேன். ஆனால் நான் சொன்னேன் என் கம்பெனி உன்னோடது ஓகேவா, நீ பார்த்துக்கோ இனிமே, நீ எனக்கு இன்னொரு பையன் தானே சொல்லிட்டு. ஏன்னா நீ கூட வீட்டில் இல்லாதப்போ எங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டது எங்கள் ஜிமின் தான். அதனால் ஜிமினுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவன் எங்களுக்கு செகண்ட் பையன் ஓகேவா. அதனால எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் சிஓவா அவன், ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது. நம்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ சொல்லிட்டாங்க. அது இப்போ ஜவுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. அப்படி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா. நீ ஃபுல்ஃபில் பண்ணாத எல்லாத்தையும் அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா ஓகேவா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜவுக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் சீட்டில் உட்காராங்க. ஜிம்மோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ ஜவுக்கோட அப்பா பார்க்குறீங்க, என்ன மாதம் கேட்குறாங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்குறேன். நான் ஜிமினுக்கு சொல்கிறாங்க, பாருமா அவன் டிசர்வான பர்சன் ஓகேவா. அவனுக்கு ஒரு ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும் தெரியும், சேம் டைம் ஒரு கம்பெனி எப்படி பார்த்துக்கணும் தெரியும் ஓகேவா. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா நாலேஜும் இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஜிமின்ட்டு இந்த கம்பெனியில் கொடுக்குறது. அவன் இனிமேல் சேவாக இருப்பான் ஓகேவா. மிஸ்டர் ஜியோன், அந்த ஜியோன் குரூப்புன்றது இனிமேல் ஜிமினோட சேர்ந்ததாக இருக்கும். ஜான் ஜிமினோட குரூப் அது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இந்த பேபி கிட்ட பார்த்துட்டு இருக்கு. மம்மா அப்படி கூப்பிடுது. இதுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். அழகாக பார்த்துட்டு இருக்கு. இப்போது ஜங்கோட அம்மா தந்துட்டு இருக்கு. பாரு உங்கள் அம்மா சேவ் ஆகிட்டான் பாரு சொல்லி க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அந்த பேபி க்யூட்டாக கிளாப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜங்க பார்த்து பேபி ஹேண்ட் நிட்டுது. ஜங்க தூக்குறாங்க. தங்கம் சொல்லி தூக்கி ஹேண்டில் வச்சுக்கிறாங்க. இந்த பேருக்கு வந்துட்டு ஜோன் மின்டா ஓகே. அந்த பேபி பேர் ஜோன் மின்னு. இப்போது ஜம்கோட அப்போ தான் சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த டே ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜம்கோட ஜிம்ல அம்மாவுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. இவ்வளோ டேலண்டடாக இந்த பையனை வந்து வில்லேஜில் வச்சுருந்துருப்பானே, நல்ல வேலை இங்கே வந்து நல்ல ஜிம்னுக்கு இவ்வளோ வந்துட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக மாறி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம்கிட்ட அவங்க வந்துட்டு ஜம்முக்கு சொல்லிட்டாங்க, ஆண்டி தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டாதீங்க, நாங்கள் தேங்க் பண்ணோம் இவ்வளோ அழகான ஒரு ஏஞ்சல் என்ன கொடுத்ததுக்கு அப்படி சொல்லிட்டு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் என் ஜிமினி இருக்காங்க நிறைய பண்ணியிருக்கேன் ஆண்டி. படிக்கும் போதே டக்குனு ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். அப்பவும் அதே மாதிரி கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காம நான் வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டிலேருந்து எக்ஸாமும் எழுதி பேபியும் பத்து அதுக்கப்புறம் அதுவும் 1 இயர் வளரவும் செஞ்சிருச்சு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்க் தான் நைட்டு நம்ம ஜங்கோட அம்மா தான் ஃபுல் பேபி வந்து டேக் கேர் பண்ணுவாங்க ஓகே. அவங்க தான் வச்சுப்பாங்க எப்போவுமே. அதனால் ஏன்னா ஜிமின் எப்போதுமே ஸ்டடீஸு அப்புறம் பிஸ்னஸ் அதை பார்க்கறதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜிமின் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. ஜங்க் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க போல அம்மா சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க டின்னர் சொல்கிறாங்க. டின்னர் ஆமாம் என் ஒய்ஃபு இன்றைக்கி வந்துட்டு சிஓவாக சார்ஜ் எடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி போலம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என் கூட வருவீங்களா சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைடா நான் நினச்சேன் வில்லேஜில் க்யூட்டாக ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு புல்லு கட்டு தூக்கிட்டு இருந்தேன் என்னோட ஒய்ஃபு. இன்றைக்கி பார்த்தா ஒரு சிஓ, அதுக்கு அவங்க டிசர்வான பர்சன். அவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நினைக்கும் எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அதுவும் அப்பா அம்மா உனி பார்த்துக்கிற விதம் என்ன நினச்சி கூட பார்க்கல. ஒரு பையனாக வந்து நான் பண்ண எல்லாமே நீ பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நானும் உங்கள் பையன் தானே, கண்டிப்பாக நீ உங்கள் பையன் தான் ஓகேவா. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஜிமின் அளவுக்கு யாருமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு. அதுவும் வீட்டில் நீ சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாம் கணக்கு பார்ப்பேன் வீட்டில் எதுக்கு இவ்வளோ செலவாகுது அதையும் இவ்வளோ செலவு பண்ணுறோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவேம்மா. அப்போலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் கூட இப்படி இருந்தது இல்லைடா, ஜிமின் ரொம்ப பொறுப்பாக இருக்கான், அவனுக்கு மணியோட வேல்யூ தெரியுது, அதோட பாசத்தோட வேல்யூ எனக்கு தெரியுது, வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க தெரியுமா. சேம் டைம் என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பேபி பெற்று கொடுத்துருக்கேன், எனக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுத்துருக்கடா. எப்படி அவனால மட்டும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஐ லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூடா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஐடியா ஓகேவா, அப்படி இருந்து உங்கள் மொத்தம் எனக்கு மட்டுமே கொடுத்துருக்கீங்க. இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஈவன் எனக்கு ஹேண்ட் வலிக்கும் சொன்னேன், ஹேண்ட் வந்து பிடிச்சி விடுவீங்க. எனக்கு சின்னதாக ஒரு தலைவலி சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஓடி வந்துடுவீங்க எனக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தானே பண்ண மாட்டேன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாரு உண்மையாகவே நீ தான் என்னோட லவ்வபிள் பார்ட்னர் சொல்கிறாங்க. எப்போவுமே ஓகேவா, எல்லாத்துக்குமே உங்களோட க்ரைம் பார்ட்னரும் நான் தான், உங்களோட ஃபைட்டிங் பார்ட்னரும் நான் தான், உங்களுடைய கியூட்டி எல்லா பார்ட்னரும் நான் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோடைய இந்த ஷார்ட்ஸால் முடிக்கிறேன் ஓகே. பிடிச்சிட்டு நம்புறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.